ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வாழ்வனைத்தும் தந்து எனது குலம் முழுதும் தனை ஆண்டு வளர்வித்து வரும் தர்மதுரையாம் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயனவர்கள் பேரருள் பெருங்கருணை கொண்டு நமக்கு அருளி தந்துள்ள அந்த வேத கிரந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நான் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த திருவாக்கியம் கோடாய்தக்கூர் திருவாக்கியம் 128, பக்கம் 132. அந்த திருவாக்கியத்தை நாம இன்னைக்கு பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியம், ஜாதிகளின் கர்த்தாவே. 132, பக்கம் 132, திருவாக்கியம் எண் 128. குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுகிறதே, அந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். இப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் இது ஒரு சின்ன 3 வரிகள் உள்ள ஒரு திருவாக்கியமாகத்தான் இருக்கு. அந்த 3 வரிகளுக்குள்ள பெருமானவர்கள் அது ஒரே ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுல எவ்வளவோ தேவ ரகசியங்களை எல்லாம் புரிஞ்சு வச்சுதான் நமக்கு பெருமானவர்கள் அருளி செய்வாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தையே போதும் அவங்களுக்கு பெரிய தேவ ரகசியங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு. இந்த 3 வரிகளில் பெருமானவர்கள் என்னெல்லாம் தேவ ரகசியங்களை நமக்கு புரிந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம ஒரு சில தினங்களுக்கு நேற்று முன்தினம் நினைக்கிறேன் தூல ரகசியங்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த தூலத்துல இருக்கிற கருவிகள் எல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிடும் போது எப்படி மழுந்தடிக்கப்படுகிறது, அது என்னென்ன கருவிகள், எப்படி எப்படி நாம விழித்திருக்கும் போது எப்படி எல்லா கருவிகளும் செயல்படுகிறது, ஒரு கனவு நிலையில இருக்கும்போது எந்தெந்த கருவிகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது, அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது எந்தெந்த கருவிகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது, மயக்க நிலையில் எந்தெந்த கருவிகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த தூல ரகசியங்கள் எல்லாம் பத்தி நாம பார்த்தோம். இன்றைக்கு இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் ஒரு ஜீவ ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததும் ஒரு நாதம் வெளியே வருது, அந்த சத்தம் எங்க இருந்து வருது, அந்த இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல் என்ற ஒரு பெரிய தேவ ரகசியத்தை நமக்கு இந்த திருவாக்கியத்தில் அருளி தர்றாங்க. 3 வரிகள் தான். இந்த உலகத்துல நீளமா பேசுவாங்க பிரசங்கம்னு. அதான் பெருமானவங்க சொல்லுவாங்க, நான் பேசுறது பிரசங்கமா, வெளியே பேசுற பிரசங்கத்துல எல்லாம் ஒண்ணும் இருக்காது, சும்மா வார்த்தை ஜாலம் தான் இருக்கும். தொடங்கும் போதே நம்ம எல்லாம் பார்ப்போம், அவர்களே இங்கே குழி இருக்கும், அவர்களே இவர்களே சுவர்களே கவர்களே பவர்களே, இதுக்கே ஒரு அரை மணி நேரம் போயிடும். ஆனா ஒன்னும் அந்த வார்த்தையில பவர் இருக்காது. ஆனா பெருமானவர்கள் சுருக்கி சொன்னாலும் அதுல எல்லா பவரையும் உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. அப்படியாக யமனை விரட்டுகிற ஒரே வார்த்தையில எல்லாமே பஞ்சு பஞ்சா போகக்கூடிய பவரை பெருமானவர்கள் உள்ள வச்சிருப்பாங்க. அப்படியாக என்ன பவரை இந்த திருவாக்கியத்துல அடக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு குழந்தை பிறந்ததும் குவா குவா என்று சத்தம் போடுதே, அந்த சத்தம் எங்கே இருந்து வருகிறது? அதுலயே ஆன்சரும் நமக்கு பெருமானவர்கள் கேள்வி கேட்டு எப்பயுமே நம்மளை விடுவதில்லை. அதுக்குரிய பதிலையும் இந்த பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க, இல்ல ஏதோ இடத்துல வச்சிருப்பாங்க, நாம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப இதுலயும் பக்கத்திலே வச்சிருக்காங்க அந்த ஆதி மூல இடத்தை. அந்த இடம், அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னா அந்த இடம் ஆதிமூல இடத்துல இருந்து வருது அப்படின்னு பக்கத்திலேயே ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஆதிமூல இடத்தை அறியணும். ஆதிமூல இடம்னு சொல்லியாச்சு, அந்த இடத்தை அறிஞ்சோமா, அறிஞ்சது மட்டும் இல்ல அதை அடையணும்.
அறிந்து அடைவதுவே வீடடைதல். அப்போ வீடடைறதுக்காகத்தான் நாம் எல்லாமே இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். நாம் எல்லாமே பார்த்திருக்கோம். நாம எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்தோம்? எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ கர்ம வினைகளை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். அந்த கர்ம வினைகள் தீர் மட்டும் நாம இந்த உலகத்துல பிறவி எடுத்து அந்த வினைகளை தொலைக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். வந்த இடத்துல மேலும் மேலும் புதிய புதிய வினைகளை சேர்த்து கொள்ள கூடாது அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்படியாக அந்த வினைகளை எல்லாம் தொலைத்து வீடு அடைகிறது ஒண்ணுதான், அந்த முக்தி அடைகிறது ஒண்ணுதான் எல்லா ஜீவர்களுடைய ஒரு நோக்கமாக ஒரு லட்சியமாக இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி அடைகிறது? லட்சியம் மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு என்ன செயல் ஆற்றணும், என்ன செயல் செஞ்சு அந்த வீடு அடையணும் என்கிற ஒரு பெரிய தேவ ரகசியத்தை பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்றாங்க. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அந்த சத்தம் எங்க இருந்து பிறந்து வருதோ அந்த இடத்தை அறிந்து அந்த இடத்தை அடைவதுக்கு பேருதான் வீடடைதல். அப்போ இத பத்தி நாம பெருமானவர்கள் எங்கெல்லாம் என்ன அருளி செஞ்சிருக்காங்கன்னு தேடினோம்னா நம்மளும் அந்த இடத்தை அறிந்து அடைந்து விடலாம். அதனால நம்ம அதெல்லாம் நம்முடைய பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியங்களுள்ள நுழைஞ்சு தேடி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நமக்கு திருமெஞ்ஞான குரல் பக்கம் 39ல இதை பத்தி பெருமானவர்கள் அருளி செஞ்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். திருமெஞ்ஞான குரல் பக்கம் 39. இந்த தூலமானது தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போது அதற்கு பெயர் சவம். பிறந்தது சவமானதினால் தான் பிரசவம் என்று அதை அழைக்கிறோம். ராஜாவா இருந்தாலும் என்ன என் பிள்ளையை சவம் என்று சொல்லலாமா என கோபிக்கிறது இல்லை. ஏன் கோபிக்கிறது இல்லை? பிறந்தது சவம் தானே. ஏன் கருவறையில இருக்கும்போது பேச்சு மூச்சு இல்லையே? பேச்சு மூச்சு இல்லைன்னா அதுக்கு பேர் சவம் தானே. அது நேரம் மூச்சு இருந்ததா பேச்சு இருந்ததா? இல்லை. கர்ப்பத்தில் மூச்சும் பேச்சும் இருந்தால் தாய் பிழைப்பாளா? நல்லா நினைத்துப்பார். இது உனக்கு தெரியாத ரகசியமா? இந்த ரகசியம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கர்ப்பத்துல இருக்கும்போது பேச்சு மூச்சும் இல்லை அப்படின்னு. ஆனா வெளியே வந்த உடனே ஒரு நாதம் கிளம்புதே கூவா கூவான்னு, அது எங்க இருந்து கிளம்புதுங்கிற ரகசியம்தான் தெரியல. இதை நீ உன் உலகத்தில் கேட்டிருக்க மாட்டாயே தவிர, படித்திருக்க மாட்டாயே தவிர, யாரும் சொல்லி இருக்க மாட்டார்களே தவிர, எம்முடைய இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு நன்றாக விளங்க தெரியும். அப்போ இந்த ரகசியம் எல்லாம் தெரியணும்னா நீ என்ன செய்யணும்? எம்முடைய வார்த்தையை கேட்கணும். எம்முடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா உனக்கு எல்லா ரகசியமும் விளங்கும். இந்த மூச்சும் பேச்சும் தாயின் கர்ப்பத்தில் இருக்காது. ஆனா இருக்கும். வரும் ஆனா வராது அப்படின்னு சொன்ன மாதிரி பெருமானவர்கள் இங்க தாயின் கர்ப்பத்தில் மூச்சு இருக்காது ஆனால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் சொன்னா இருக்கும்னு அர்த்தம். எங்க இருக்கும் அப்ப? ஆனால் இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழட்டி வைக்க பெற்றுள்ளது. அப்போ கர்ப்பத்தில் மூச்சும் பேச்சும் இருக்காது, ஆனா இருக்கும். எங்க இருக்கும்? வேறு பக்கத்துல சுழட்டி வைக்க பெற்றுள்ளது. அது எப்படி என்றால், தவளை மீன் போன்ற ஜலம் வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டு மூச்சு சுழன்று கொண்டு உள்ளேயே இருக்கும். இருக்காதுன்னு சொன்னாங்க, ஆனா உள்ளேயே இருக்கும்னு சொல்றாங்களே. தாயின் கருவறையை விட்டு வந்து வெளியாவி அடித்த உடனே சடார் என்று ஒரு எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு சுவாசமானது வெளிக்கிளம்புகிறது. உள்ளதான் ஒரு எல்லைக்குள்ள இருந்துச்சு அந்த மூச்சும் பேச்சும். இருக்காதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இருக்குது. எங்க இருக்குது? உள்ள ஒரு எல்லையில இருந்துச்சு. அந்த எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு அந்த குழந்தை கருவறையை விட்டு வெளிவந்த அந்த செகண்ட்ல பிச்சுக்கிட்டு சுவாசமானது வெளிக்கிளம்புகிறது. ஒரு எல்லையிலிருந்து அந்த சுவாசமானது சடார்னு பிச்சுக்கிட்டு வெளியே கிளம்புது, இந்த வெளியாவி அடித்த உடனே. அப்போ அந்த எல்லை என்ன எல்லை? அந்த எல்லையை பத்தி நம்ம தெரியவே இல்லை. முதல்ல நமக்கு அந்த திருவாக்கியத்துல நமக்கு சொன்னாங்க,
நம்ம இந்த இன்னைக்கு பார்த்தோமே கோடாயுத திருவாக்கியம் 128ல அந்த ஆதி மூல இடம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு எல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ அந்த எல்லை எந்த எல்லை அப்படின்னு வேற எங்கேயும் நமக்கு பெருமான் அவர்கள் அருளி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது திருமஞான குரல் பக்கம் 59 பார்ப்போம். ஆண்டவர்கள் பிறந்த சிசு அந்த நிலையில் இருந்ததால் தான் அதற்கு பிரசவம் என்று பெயர் வைத்தார்கள். எந்த நிலையில் இருந்தது? கர்ப்பத்தில் அவயவம் எல்லாம் இருந்தும் மூச்சும் இல்லை, சப்தமும் இல்லை. இப்போது ஒருவருக்கு மூச்சு சப்தம் இரண்டும் இல்லை என்றால் என்ன சொல்கிறோம்? சவம்னு சொல்லுகிறோம். அந்த நிலையில இருந்தது கருவறையில குழந்தை, அதனாலதான் அத சவம்னு சொல்றோம். இது நியாயம்தானே? சிசு பூமியில் வெளியான உடனே மூச்சு அகமுகத்தில் ஓர் எல்லையில் வில்போல் ஊன்றி வெளியில் வீசுது. அப்போ அகமுகத்துலதான் இருந்தது. அந்த மூச்சும் பேச்சும் இந்த அகமுகத்துல ஒரு எல்லையில ஊன்றி இருந்தது என்று இந்த திருவாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அகமுகத்தில் ஒரு எல்லையில் வில் போல் ஊன்றி இருந்தது. இப்போ வெளிக்காற்று அடிச்ச உடனே சடார் என்று வெளியில் வீசுகிறது. அத்துடன் சப்தமும் வீறிட்டு எழுகிறது. அப்போ ஒரு வாசல் அடைத்து மற்றொரு வாசல் திறக்கப்படுகிறது. இவ்வளவு நாளும் மூச்சும் பேச்சும் ஒரு வாசல் ஒரு எல்லையில இருந்து ஒரு கதவை போட்டு மூடி வச்சுட்டாங்க. அத வெளியே வந்த உடனே அந்த கதவை திறந்தாச்சு. திறந்து வெளிவர வச்சு அந்த வாசலை அடைச்சு இன்னொரு வாசலை திறந்தாச்சு. ஒரு வாசல் அடைத்து மற்றொரு வாசல் திறக்கப்படுகிறது. அதுதான் அறுத்து அடைத்த வாசல். ஒரு வாசலை அடைச்சாச்சு, ஒரு வாசலை திறந்தாச்சு. இவ்வளவு நாள் இருந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, இன்னைக்கு வேற ஒரு புதிய வாசல் திறந்தாச்சு. அப்போ அந்த அறுத்தடைத்த வாசல் எது? முதல்ல திறந்திருந்துச்சு, இன்னைக்கு அடைக்கப்பட்டதே. அந்த அடைத்த வாசல் எது? அந்த வாசலை தெரிஞ்சோம்னா இந்த சத்தம் எங்கிருந்து வந்துச்சுன்னு அந்த ஆதிமூல இடத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த அறுத்தடைத்த வாசலுக்குள் உங்களை அழைத்து போகவே நாம் வந்தோம். அப்போ அந்த வாசலுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான் பெருமான் அவர்கள் தாங்கள் வந்ததாக நமக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அறுத்தடைத்த வாசலுக்குள் உங்களை அழைத்து போகவே நாம் வந்தோம். தாயின் கருவறையிலிருந்து வெளியானதும் அது முன்னிருந்த பிறவி அல்லவே. பேச்சு மூச்சற்ற நிலைக்கும் அவை உள்ள நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம். பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தது, அதுக்கும் பேச்சு மூச்சு வந்ததுக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ நமக்கு முதல்ல ஆதிமூல இடம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஒரு எல்லையில வில் போல் ஊன்றி இருந்தது நாங்க. இப்ப அந்த எல்லை தான் அறுத்தடைத்த வாசல் என்று அருளி செய்யறாங்க பெருமானவர்கள். நாம பார்த்தோமே போன இது அகமுகத்தில் ஒரு எல்லையில் வில் போல் ஊன்றி இருந்தது. ஒரு தவளை மீன் போல உள்ளேயே சுழன்று கொண்டிருந்த அந்த வாசலை அடைத்து இன்னொரு வாசலை திறந்து விட்டாகிவிட்டது. அந்த வாசலுக்கு பேர் தான் அறுத்தடைத்த வாசல். அந்த அறுத்தடைத்த வாசல் தான் ஆதிமூல இடம். அப்போ அந்த ஆதிமூல இடத்துக்கு அழைத்து போவதற்கே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பெருமான் அவங்க சொன்னா கண்டிப்பா நம்மளை அழைச்சு போவாங்கல்ல. அவங்க வெறும் சொல்லிட்டு விட மாட்டாங்களே, கண்டிப்பா நம்மளை அழைச்சிட்டு போவாங்களே. எப்படி அழைச்சிட்டு போறாங்கன்னு நாம தான் அவங்க கூட, அவங்க அழைச்சிட்டு போறேன்னு கை நீட்டும் போது நாம தான் அவங்க திருக்கரத்தை பற்றி கொண்டு அவங்களோட பயணிக்கணும். அப்படி பயணிக்கும் போதுதான் நாம அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட சேர்ந்து அந்த வாசலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போ அந்த அறுத்தடைத்த வாசலை பத்தி பெருமானவர்கள் நமக்கு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 280 அருளி செய்யறாங்க. அத பார்ப்போம். பக்கம் கோடாயுதக்கூர் பக்கம் 229. மனித உரு இறைவன் திருக்கோலமே, ரகசியத்தில் அவனது உருவே. இதுவே ஒரு ரகசியம்தான். மனிதன் இறைவனுடைய திருக்கோலத்துலதான் இந்த மனிதன் படைக்க பெற்றிருக்கிறான். தன்னுடைய சாயல்ல தான் இறைவன் மனிதனை படைத்தார்கள். அவங்களுடைய சாயல்ல தான் நம்ம இருக்கோம். ஆனா அது தெரியாம இந்த உலகத்துல இறைவன் அவதாரம் செய்யும் போது நம்மளை போல ஒரு மனிதனை போய் கும்பிடுறீங்களேன்னு இந்த மனிதன் அந்த ரகசியம் தெரியாததுனால அவங்களுடைய திருக்கோலத்துல நம்மளை படைச்சிருக்காங்க.
அது அந்த திருக்கோலத்துல அவங்க வரும்போது ஒரு மனிதனை போய் கும்பிடுவதா அப்படின்னு இந்த மனிதன் அந்த அறியாமையினால பேசுறான். அப்போ இவ்வுடம்பாலயத்துள் அவனை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த உடம்புல என்னென்னமோ இருக்கு, நம்ம பார்த்தோமே நேத்தெல்லாம் 10 தச வாயுக்கள் இருக்கு, அந்த ஞானேந்திரியங்கள் இருக்கு, கண்மேந்திரியங்கள் இருக்கு, இன்னும் அந்த கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு பார்த்தோமே. ஆனா பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு இவ்வுடம்பாலயத்துள் அவனை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த உடம்புல வேற ஒண்ணுமே இல்ல, இறைவனை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அவனை சந்திப்பதே நம் முதல் வேலை. அப்ப நம்ம உடம்புக்குள்ள அவங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்களே, அவங்கள சந்திச்சோமா? அவங்கள சந்திக்கிறது தான் நமக்கு முதல் வேலை, அதுதான் முதல் கடமை. நாம் சுமக்க முடியாததை இறைவன் நம்மேல் சுமத்த மாட்டான். அப்போ அந்த சந்திக்கிறது என்ன ஒரு பெரிய சுமக்க முடியாத காரியமா? பெருமானவர்கள் நேற்று கூட ஒளிநாடாவில் அள்ளி செய்யறது நம்ம கேட்டோமே. அது என்ன, நீ இந்த உலக காரியம் ஒரு வேலை வாங்குறதுனா கூட என்ன பாடுபடுற, அதுல கோடியில ஒரு பங்கு கூட இல்லையே இந்த வேலைக்கு என்று அருளி செஞ்சாங்களே. அது போல அவ்வளவு எளிமையாக இருக்கு. எப்போ அப்படின்னா ஒரு ஜீவன் முத்தர் வந்த காலத்தில் அது எளிதாக இருக்கிறது. அப்போ நம்மால் சுமக்க முடியாததை இறைவன் நம்மேல் சுமத்த மாட்டான். அவனை சந்திக்காமல் பராக்காக இருந்து விட்டால் இறுதியில் நிச்சயம் கஷ்டமாய் முடியும். அப்போ நமக்குள்ள எல்லாமாக இருக்கிறது அவங்க மட்டும்தான், இந்த உடம்புல வேற ஒண்ணுமே இல்ல, அவங்க மட்டும்தான் அப்படின்னு அருளி செஞ்சுட்டாங்க. அப்ப அவங்கள சந்திக்காம வேற எதையோ பார்த்துட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? இறுதியில் கஷ்டமாய் முடியும். இறைவன் திருச்செந்நிதி அடைய அவரவர் கையிலே அதற்கான முதல் இருக்கிறது. அதுதான் யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அவ்வாசல் அறுத்தடைத்த வாசல். அப்ப நம்ம பார்த்தோமே அந்த அறுத்தடைத்த வாசல், அந்த வாசலுக்குள்ள உன்னைய கூட்டிட்டு போறதுக்கே நான் வந்திருக்கேன்னு. இப்ப இந்த திருவாக்கியத்துல அந்த அறுத்தடைத்த வாசல்னா என்ன அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சுட்டாங்க. இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல், எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாத யதார்த்த மனமாகிய ஒரு அன்பு கொண்ட ஒரு வாசல். அந்த வாசல் தான் அறுத்து அடைக்கப்படும். அது குழந்தையா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த வாசல் திறந்திருந்தது. அந்த வாசலுக்குள்ளதான் இந்த நாதம் எல்லாம் ஒளிஞ்சிருந்தது. அந்த வாசலுக்குள்ள இருந்துதான் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துச்சு. இப்ப அந்த வாசல் அடைச்சாச்சு. அந்த வாசல்ல இருக்கும்போதுதான் நாம இறைவனோட ஒன்றாக கலந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த வாசல் அந்த யதார்த்த மனம்ங்கிற வாசல் திறந்துச்சுன்னா திரும்பவும் நாம இறைவனை சந்திக்கலாம். அது அன்பு கொண்ட வாசல். பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, நீ இந்த முதலை அடைகிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அடையலாமா, இல்ல லட்சம் இல்ல கோடி அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இருந்தா அப்படி பணக்காரன் ஈஸியா வாங்கிட்டு போயிடுவானே. ஆனா அது ஏழையும் பாழையும் எல்லாருமே அறியக்கூடிய ஒன்றாக இருக்குதே. ஜாதி வேறுபாடு கூட இல்ல. இன்னைக்கு கூட பெருமான் அவங்க அருளி செய்யறத நம்ம கேட்டோம். என்ன இந்த மனிதர்ல என்ன ஜாதி வேறுபாடு இருக்கு? ஏன்னா பிராமணன்னா இதயம் கொஞ்சம் அவனுக்கு மேல இருக்குமா? பள்ளம் பறையன்னா அவனுக்கு கொஞ்சம் இதயம் கீழே இருக்குமா? இல்லையே, எல்லாருக்கும் ஒரே இடத்துல தானே இருக்கும். தூலத்தை வச்சு யாருக்கும் எந்த வேற்றுமையும் இல்லையே. அப்ப என்ன ஜாதி வேறுபாடு இருக்கு? இந்த உலகத்துல ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லி புதுசா 2 ஜாதியைத்தான் உருவாக்கிவங்களே தவிர ஒழிக்க மாட்டாங்க அப்படின்னு பெருமான அவங்க அருள் செய்யறதை நம்ம கேட்டோம். அப்படியாக அந்த யதார்த்த மனம்ங்கிறது நாம குழந்தையாக இருக்கும்போது இருந்தது. அந்த யதார்த்த மனம்ங்கிறது தான் அறுத்தடைத்த வாசல். இன்னைக்கு அந்த வாசலை அடைச்சாச்சு. திரும்பவும் அந்த வாசலை திறக்கிறதுக்காகத்தான் பெருமானவர்கள் வந்திருக்காங்க. அப்போ அது முன் திறந்திருந்து நாம் பிறக்கும் போது அடைக்க பெற்றது. அப்ப பிறக்கும் போது அந்த வாசல் அடைக்க பெற்றுச்சு. பிறக்க முன்னால கருவறையில இருக்கும்போது அந்த வாசல் திறந்திருந்தது. அந்த வாசலுக்குள்ளதான் அந்த நாதம் எல்லாம் ஒளிஞ்சிருந்தது. அந்த எல்லையில இருந்துதான் அந்த நாதம் சதார் என்று பிச்சுக்கிட்டு வெளியில வந்துச்சு. இப்போ அந்த நாதம் வெளியே வந்த உடனே அந்த வாசலை திரும்ப அடைச்சிட்டாங்க, பூட்டிட்டாங்க.
இப்போ அந்த வாசலை திரும்ப திறக்கணும். திரும்ப திறந்தா தான் அந்த வாசல் வழியா உள்ள கூடி போய் அந்த நமக்குள்ள எல்லாமாக இருக்கிற அந்த இறைவனை சந்திக்க முடியும். இன்னைக்கு வேற வாசல்லாம் திறந்தாச்சு. வேற 9 வாசல்கள் முதல்ல வயிற்றுக்குள்ள இருக்கும்போது 9 வாசல் மூடி இருந்துச்சு. அந்த ஒரு வாசல் மட்டும் திறந்திருந்துச்சு. இன்னைக்கு வெளியே வந்த உடனே அந்த வாசலை அடைச்சாச்சு, இந்த 9 வாசலையும் திறந்தாச்சு. அப்போ இந்த 9 வாசல் இந்த திறந்த வாசல் வழியாவே உள்ள போய் வந்து இந்த பராக்கிலேயே பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அறுத்த அடைச்சு வச்சுட்டாங்களே ஒரு வாசலை, அதை திறக்கணும். அந்த வாசலை எப்படி திறக்கிறது? நம்மளால திறக்க முடியுமானா அந்த சாவி நம்மகிட்ட இல்ல. அதை திறக்கிறதுக்கு ஒரு ஜீவ முக்தர் வேணும். அவங்ககிட்ட தான் அந்த சாவி இருக்கு. எதை வச்சு திறப்பாங்க? அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் அஞ்சன சலாகையால் திறந்த தேசியங்கிறரே, அவங்க ஞானம் என்னும் ஒரு அஞ்சன சலாகை கொண்டு திறந்து வைப்பார்கள். அந்த அறுத்தடைத்த திருவாசலை தன் அஞ்சன சலாகையால் திறப்பவரே ஆசான். அப்போ அன்னைக்கு அறுத்து அடைச்சு வச்சுட்டாங்களே அந்த வாசலை தன்னுடைய அஞ்சன சலாகை கொண்டு திறந்து வைப்பவர்களே ஆசான். அப்போ அந்த எல்லை, அந்த நாதம் பிறந்துச்சே, குழந்தை பிறந்ததுன்னு குவா குவான்னு சத்தம் வந்துச்சே, அந்த ஆதி மூலை இடத்துக்கு பேருதான் யதார்த்த மனம். அந்த இடத்துக்கு பேருதான் அறுத்தழைத்த வாசல். அந்த யதார்த்த மனம் என்று பெருமான் அவங்க இதுல அருளி செய்யறாங்க. அது யதார்த்தமா இருக்கும்போது அது மனமாக இருக்க முடியாது. யதார்த்தம் எல்லாம் போகும்போதுதான் அது மனமாக இருக்கும். அது யதார்த்த அறிவு அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அப்போ அந்த கோடாயுதக்கூர் இன்னொரு திருவாக்கியத்திலையும் இந்த யதார்த்த அறிவை பற்றி பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 248 பக்கம் 206 பார்ப்போம். குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது. இந்த யதார்த்த மனம், யதார்த்த அறிவு எல்லாம் குழந்தை பருவத்துலதான் இருக்கும். அந்த யதார்த்த மனம், யதார்த்த அறிவு கொண்டுதான் இறைவனை சந்திக்க முடியும். இன்னைக்கு அந்த வாசல் அடைச்சு வேற வாசலை திறந்து அந்த வாசல் வழியா புகுந்து வந்துகிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் நினைக்கிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு அறிவு இல்லை, நமக்கு தான் அறிவு இருக்கு, நம்ம தான் அறிவை குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா பெருமான் அவங்க குழந்தைகிட்ட தான் அறிவு இருந்துச்சு. வளர வளர அந்த அறிவு இல்ல, கூர் மழுங்கி 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 வளர வளர மட்டையா போச்சு. இந்த திருவாக்கியத்துல அதைத்தான் அருளி செய்யறாங்க. குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருக்கிறது, பின்னர் மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. அதுக்கப்புறம் அந்த 9 வாசலை திறந்தாச்சு. அந்த 9 வாசல் வழியாகவும் இந்த மாயை எல்லாம் நல்லா சர 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 சரன்னு உள்ள புகுந்து அந்த அறிவெல்லாம் மறக்கடிச்சு அந்த அறிவெல்லாம் மனமா மாற்றி நினைவெல்லாம் மறதியா மாத்திருச்சு. அப்ப குழந்தைக்கு இருந்த அறிவு வளர வளர இல்லாம போச்சு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரியவங்களுக்கு தான் அறிவு இருக்கு, குழந்தைக்கு அறிவு இல்ல, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அது இல்ல. குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவு இருந்துச்சு. பின்னர் வளர வளர மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. இந்த உலக படிப்பினுடைய பயன் கடைசியில் தான் கிட்டும். இப்போ எதுக்கு இந்த இடத்துல உலக படிப்பை பத்தி பெருமான் அவங்க அருளி செய்றாங்க? நீ உலக படிப்பை படிச்சுட்டு ரொம்ப அறிவோட இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது இல்ல. அது அறிவை கொடுக்கிற படிப்பு அல்ல. உனக்கு இந்த பொய்ப்பொருளை வேணா சம்பாதிச்சு கொடுக்கும் இந்த உலக படிப்பு. ஆனால் அந்த படிப்பை நீ படிச்சு முடிச்ச பிறகுதான் அதுக்குரிய பலன் உனக்கு கிட்டும். ஆனால் ஞான கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டுகிறது. ஒரு ஞான கல்வி கற்கணும்னு நினைச்சு, அந்த யதார்த்த மனத்தை திறக்கணும்னு நினைச்சு அதை திறக்கிற அஞ்சன சலாகைய கையில வச்சிருக்கிற பெருமானவர்களை சந்திச்சாலே நீ போதும். என்னைக்கு சந்திச்சியோ அன்னைக்கே உனக்கு பலன் கிடைச்சிரும். இந்த உலக படிப்பும் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி ஒரு வேலைக்கு போய் காசு சம்பளம் கையில வாங்கினா பிறகுதான் அதுக்கு பலன். ஆனா இந்த ஞான கல்வியை என்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல சேர்றியோ சேர்ந்த அன்னைக்கே உனக்கு பலன். ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவன் ஆகிறான். இந்த ஞான அப்ப நாமெல்லாம் கற்க தொடங்கிட்டோம். அப்ப நாமெல்லாம் ஜீவன் முத்தர்கள்ட்டாங்க பெருமானவர்கள். இந்த ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவன் ஆகின்றான். அத்தகைய ஞான முதலை
ஒரு ஜீவன் முத்தர் அல்லாது வேறு எவர் கொடுப்பினும் நிஜ பயன் இல்லை. அப்போ அந்த ஞான கல்வியை யார்கிட்ட கற்றுக்கணும்? யார் வேணாலும் கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. அது ஒரு ஜீவன் முத்தர் அல்லாது வேறு எவர் கொடுத்தாலும் அதுக்கு பயன் இல்லை. அது ஒரு ஜீவன் முத்தர்கிட்ட போய் தான் நாம கற்றுக்கொள்ள முடியும். அந்த கல்வியை வாங்கினா நீயும் ஒரு ஜீவன் முத்தர். அப்போ இந்த கருவறையில பேச்சு மூச்சும் இல்லை. ஒரு பேச்சு மூச்சும் தானே ஒரு உயிருக்கு அடையாளம். உயிர் இருந்தா தானே குழந்தை வளரும். பேச்சு மூச்சு இல்லைன்னா உயிரும் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னா இல்ல. பேச்சு மூச்சு தான் இல்ல, ஆனா உயிர் இருந்தது. அது பற்றி நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 319 பார்ப்போம். கோடாயுதக்கூர் பக்கம் 316, திருவாக்கியம் எண் 319. இந்த தூலப்பிறப்பு எடுப்பதற்கு முன் கருவறையில் இருக்கும் போது உனக்கு உயிர் இருந்தது. உயிர் இருந்துச்சு, ஆனா மூச்சு இல்லை. ஆனா வெளியே வந்த பிறகு மூச்சு இல்லைன்னா உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்களே. ஆனா கருவறையில மூச்சு இல்லை, ஆனா உயிர் இருந்தது. அப்படி இருந்ததால் தான் மகா வல்லபமான 5 பொறிகள் முதலான சகல கருவி குலங்களும் சுமார் 5 மாத காலத்தில் பூத்து காய்த்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. உயிர் இருந்தா தானே வளரும், உயிர் இல்லைன்னா வளராதே. பேச்சு மூச்சு இல்லாட்டாலும் உயிர் இருந்ததுனாலதான் இந்த தூள கருவிகள் எல்லாம் வளர்ந்து பூத்து குலுங்கி காய்த்து இந்த மனித கோலம் உருவெடுத்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. நம்ம பார்த்தோமே, இந்த வேற அந்த வாசலை அடைச்சிட்டு அந்த உள்ள இருக்கும்போது ஒரு யதார்த்த மனம் திறந்து அந்த வாசல் வழியா இறைவனோட பூந்து விளையாண்டுகிட்டு இருந்தோமே, அந்த வாசலை அடைச்சிட்டாங்களே. வெளியே வரும்போது வேற ஒரு 9 வாசலை திறந்து விட்டுட்டாங்களே. இந்த குழந்தை வெளியே வர்ற அந்த ஒரு செகண்ட்ல இறைவனால 9 ஆபரேஷன்கள் செய்யப்படுகின்றன. 9 வாசல் சடார் என்று ஒரே நிமிஷத்துல திறந்து வைக்க, ஒரே செகண்ட்ல திறந்து விடப்படுகிறது. அதன் வடுக்கள் தான் நவத்வாரங்கள். வெளியே வந்ததும் உன் உள்ளே இருந்த நாதம் மூக்கில் வந்து மோதியதுமா. அப்ப அந்த நாதம் எங்க இருந்துச்சு? அந்த வெளியே அந்த நாதத்தை அறிஞ்சு அடையணும்னு சொன்னாங்களே நம்ம முதல்ல பார்த்த அந்த திருவாக்கியத்துல, அந்த நாதம் உள்ளதான் இருந்தது. அது வெளியே இருந்து வரல, அது உள்ளதான் ஒரு எல்லையில இருந்தது. உன் உள்ளே இருந்த நாதம் மூக்கில் வந்து மோதியதும், அந்த உள்ள இருக்கிற நாதம் உள்ள ஒரு இடத்துக்குள்ள அடங்கி இருந்தது, அந்த அறுத்தடைத்த வாசலுக்குள்ள இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி ஏறி மூக்குல வந்து மோதி குவா குவா என்ற தொனி கிளம்ப மூச்சு ஓட ஆரம்பித்தது. இந்த தூலப்பிறப்பை போலவே இது தூலப்பிறப்பு. எப்படி சுவாசம் உள்ளடங்கி இருந்து வெளியே வரும்போது அந்த நாதம் மூக்குல மோதி அந்த சுவாசம் மூச்சு ஓட ஆரம்பிச்சுச்சோ, அப்பதான் நீ பிறந்த இந்த தூலப்பிறப்பு. அதே போலதான் ஜீவ பிறப்பும் நம்மள அந்த கருவறைக்குள்ள கொண்டு போய் மூச்சு அடக்கி வச்சிருந்து அப்புறமா ஈண்டெடுப்பாங்க. அதத்தான் இந்த இடத்துல அந்த மறுபிறப்பை பத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த தூலப்பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் உன்னை அந்த பிரணவ கருவறைக்கு கொண்டு போய் மூச்சு ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து, இப்ப நாமெல்லாம் அந்த கருவறையில தான் இருக்கோம், மூச்சு அடங்கி இருக்கிறோம். அந்த கருவறையில ஒரு அணு நேரம் இருந்து பிறக்கிறவங்களும் இருக்கு, ஒரு யுக அளவு இருந்து பிறக்கிறவங்களும் இருக்கு. அது அவரவர் அறிவு ஆற்றலுக்கு தகுந்தபடி அது சீக்கிரம் பிறக்கிறாங்களா மெதுவா பிறக்கிறாங்களாங்கிறது அது அவரவருடைய அந்த திறமையை பொறுத்து இருக்கு. ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து உன் அங்க குலங்களை மாற்றி, இப்ப எங்க தாயினுடைய கருவறையில இருக்கும்போது அங்க குலங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி வளர்ந்துச்சே, அதே போல இங்க அந்த அங்க குலங்களை எல்லாம் மாற்றி வேற வல்லபமான அங்க குலங்களாக அந்த கருவறையில் இருக்கும்போது மாற்றப்படுகிறது. உன் காது எத்தனை சத்தத்தையும் ஒரு மெல்லிய சத்தத்தையும் கேட்கிற நுட்பமான காதா மாறுது. உன் வாய் எத்தனையோ வார்த்தைகளை பேசுகிற வல்லபமான வாயாக மாறிவிடுகிறது. உன் அங்க குலங்களை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப்பெறுகிறது. இதை இது நாள் வரை நாம் உனக்கு வெளியாக்கவில்லை. அப்ப இதெல்லாம் தேவ ரகசியங்கள். இதெல்லாம் ஒரு லேசான வார்த்தைகளா?
இதெல்லாம் நமக்கு முத்தி கொடுக்கக்கூடிய தேவ ரகசியங்களாக இருக்குது. இப்போ இந்த தேவ ரகசியங்கள் எல்லாம் கேட்க 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 கேட்கதான் நமக்கு அந்த ஆதிமூல இடத்தை அறிய முடியும். அப்போ உள்ள இருக்கும்போது மூச்சுதான் இல்ல, ஆனா உயிர் இருந்தது. அதனாலதான் இந்த கருவி குளங்கள் எல்லாம் பூத்து இந்த மனித தூலம் வந்தது. அப்போ இந்த குழந்தை வெளியே வந்ததும் அந்த உள்ளே இருந்த நாதமானது மூக்கில மோதி குவா குவா என்ற துணி வந்தது. அப்போ உள்ள இருக்கிற வரைக்கும் இந்த நாதமும் இந்த மூச்சும் மோதல, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதல. ரெண்டும் மோதினாதான் சத்தம் வரும். உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த நாதமும் அந்த மூச்சும் மோதிக்கொள்ளவில்லை. ஆனா ரெண்டும் உள்ளதான் இருக்கு, ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாமல் இருந்தது. மூச்சு ஒரு இடத்துல மீன் தவளைகள் போல, மீன் தவளைகளுக்கு இருக்கிறது போல சுழட்டி வைக்கப்பட்டு இருந்தது. இந்த நாதமும் ஒரு எல்லைக்குள்ள பத்திரமாக இருந்தது. வெளியே வந்த போதுதான் இது ரெண்டும் மோத ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த ரகசியத்தை பெருமான் அவர்கள் நமக்கு வெளியாக்குறாங்க. எப்படி வெளியாக்குறாங்க? நம்மளை தேவனாக மாற்றித்தான் வெளியாக்குறாங்க. நாம நேற்றெல்லாம் அந்த தூல ரகசியங்களை நிறைய பார்த்தோமே. எப்படி எப்படி எந்தெந்த கருவிகள் நீ தூங்கும் போது மழுங்கடிக்கப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம். அதெல்லாம் தூல ரகசியங்கள். இன்னைக்கு பெருமான் அவர்கள் நமக்கு வெளியாக்குறதெல்லாம் ஜீவ ரகசியங்கள். இப்போ இந்த ஜீவ ரகசியங்களை பத்தி நாம இப்ப இந்த முதல்ல பார்த்தோமே, இந்த குழந்தை பிறந்ததும் குவா குவான்னு ஒரு சத்தம் போடுதே, அது எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பார்த்தோமே. அதுதான் ஒரு பெரிய ஜீவ ரகசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது உள்ளதான் இருக்குது அப்படின்னு பெருமானவங்க நமக்கு இந்த திருவாக்கியத்துல அருளி செய்யறாங்க. அப்போ அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடையணும். அது உள்ளதான் இருந்ததுனாலும் அது எந்த இடம், அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைவதுவே வீடடைதல். அப்போ அந்த இடத்தை எப்படி அறிவது, எப்படி அடைவது, எப்படி வீடடைவது அப்படின்லாம் நாம இத்தனை கேள்வி நமக்குள்ள உருவாகுது. பெருமான் அவர்கள் நமக்கு மெய்நிலை போதத்துல ஒரு பாடல் நமக்கு அருளி செய்யறாங்க. ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்ததெங்கே, இருந்து வந்ததெங்கே, அப்புப்பும் கலந்து நின்ற அருபுரி நூலெங்கே, தேதிதன் முன்னிருந்த முப்புரி நூலெங்கே, முப்புரி நூலெங்கே, சேரியிலே 5 வித கலப்பதுவும் எங்கே, மேதி நீர் கலந்த பஞ்ச பூத நிலை எங்கே, பூத நிலை எங்கே, வேத முதலான உயிர் நிலைப்பிடமும் எங்கே, தேடியலாம் உடம்பினிலோர் இடந்தனிலே பேசில், இடந்தனிலே பேசில், ஜகத்துக்கெல்லாம் ஜென்ம சாபல்யரண ஜப்பே. அப்போ இத்தனை கேள்வி கேட்டு இந்த கேள்வி எல்லாம் இந்த வேதத்துக்கு முதலான இந்த உயிரின் நிலைப்பிடத்துலதான் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உன் உடம்புல பேசுறாங்களே, அவங்கதான் ஜென்ம சாபல்யர் என்று தெரிஞ்சுக்கோ. அப்ப நிறைய கேள்வி கேட்டுட்டாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியணும். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெருமான் அவர்களுடைய திருவாக்குக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா எல்லா கேள்விக்கும் பொருள் விளங்கும். இவ்வளவு கேள்வி கேட்டாங்களே, இவ்வளவு நேரம் அந்த ஆதிமூல இடத்தை அறியணும், அந்த அறுத்தடைத்த வாசல அறியணும்னு சொன்னாங்களே, அதை எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம திகைக்க வேண்டாங்கிறதுக்காகத்தான் இந்த மெய்நிலை போதத்துல இறுதியில பெருமான் அவர்களுக்கு ஒளிநாடால சொல்லுவாங்க, இத்தனையும் கேள்வியா இருக்கே அப்படின்னு. நம்ம சபைக்கு முதல்ல பிரசிடென்டாக இருந்த கைலையானந்தர் அண்ணா அவங்கதான் இதுக்கு விடையாக ஏதாவது பெருமான் அவங்க தந்தருளி செய்தா நல்லா இருக்கும்னு கேட்டு கொண்டதுனால இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு அச்சுக்கு அனுப்பியாச்சே, இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா, சரி பரவாயில்ல இப்ப எழுதி தரேன் உடனே அதை அச்சுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லி உடனே இந்த பாடலை எழுதி கொடுத்ததாக பெருமானவங்க நமக்கு அருளி செய்வாங்க.
இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தன ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வே. இத்தனை கேள்வி கேட்டாங்களே, இதெல்லாம் எப்போ பதில் நான் தெரிஞ்சுக்கிட போறோம்னு நீ மிரண்டாத. சுத்த சைதன்யநாத சொல்லொரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உழவுதானே. சுத்த சைதன்யநாதர் ஒருத்தர் உனக்கு கிடைச்சிட்டா போதும், அவங்க ஒரே ஒரு சொல்லுல நீ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பே ஒன்றில். அவங்க கொடுக்கறத ஒன்ன நீ வச்சுக்கிட்டா போதும், வைப்பாக வைக்கணும். பேங்க்ல வைப்பு வைக்கிறோமே, டெபாசிட் போட்டு வைக்கிறோமே, அது போல அவங்களுடைய அந்த வாக்க நம்மளுடைய பேங்க்ல டெபாசிட்டாக ஒரே ஒரு வார்த்தையை உள்ள வச்சுக்கிட்டா போதும். வைப்பாக வைத்துக் கொண்டால் தேசிகர் வைப்பே ஒன்றில் அழிந்திடா தூக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க. அந்த ஒரு வார்த்தையை நீ டெபாசிட் பண்ணி உள்ள வைப்பாக வச்சு கொண்டீங்கன்னா நீ தூக்குமத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம், அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். அங்க போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த நாதம் எல்லாம் எங்க இருந்து கிளம்பி வந்துச்சுங்கிறது உனக்கு தெரியும். விளங்கிடும் தேக நாங்கும் வேதனாமுதம் சிந்தும். அப்போ அந்த தேகம் நான்கு தெரிஞ்ச பிறகுதான் உன்னுடைய வேதனாவாக மாறும், அமுதம் சிந்துகிற நாள். இவ்வளவு நாளும் உள்ள தள்ளுற திங்கிறதையே உள்ள தள்ளுற நாவாக இருந்தது, இன்று அந்த திருவார்த்தைகளை எல்லாம் வெளியே சிந்துகிற அமுதத்தை சிந்துகிற நாவாக மாறும். களங்கமில் ரவியோ கோடி கைவசம் கைலை வீடே. அப்பதான் அந்த களங்கமில்லாத கோடி சூரிய பிரகாசம் வீசும் அந்த கைலை வீடு உனக்கு கைவசமாகும். எப்போ அவங்களுடைய அந்த வாக்கை டெபாசிட்டாக, அதை வைப்பாக, வைப்பு நிதியாக நீ உள்ளுக்குள்ள வைக்கும் போதுதான் அந்த ஆதிமூலத்தை, அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடையலாம், அந்த கைலை வீட்டை கைவசமாக்கலாம். அப்போ இந்த கைலை வீட்டை கைவசமாக்குவது, அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து அடைவது, அந்த வீடு அடைவது என்பது பற்றியெல்லாம் இன்னும் நாம நிறைய தொடர்ந்து பேச வேண்டி இருக்கிறது. அதனால இன்னும் பெருமானவர்கள் நமக்கு இதை பற்றி நிறைய இடத்துல அருளி செஞ்சிருக்கிறதெல்லாம் நாளைக்கும் நாம தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறி, இத்தனை பொருட்களையும் நம்ம பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கின் உதவி கொண்டுதான் நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் அவர்களுடைய திருவாக்கு உதவி கொண்டுதான் நம்ம பார்த்தோம். இனியும் அவர்களுடைய அந்த திருவாக்கின் உதவி கொண்டுதான் நாம எல்லாம் பார்க்க போறோம். அவர்களுடைய அந்த பெருங்கருணை பேரருள் உதவி கொண்டு நம்ம அந்த கைலாச வீட்டுக்கு ஏற்றுவதற்குண்டான அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாளும் நமக்கு அமுத வர்ஷிப்பாக வர்ஷித்துக் கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். பொற்பதமே பணிந்து போற்றும் புவன உயிர் அத்தனையும் புரியும் யமன் படர் கலைந்து ஆண்டு கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவரை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரங்கா. இன்னைக்கு அக்கா குழந்தை பிறந்ததும் குவா என்ற சட்டத்தை பத்தி வாக்கியம் எல்லாம் சிறப்பா எடுத்து நமக்கு ஒரு முத்து மாலையா கோர்த்து கொடுத்துட்டாங்க. சிறப்பா இருந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி, அக்காவுக்கு நன்றி. ஒளிநாட வாக்கியத்திலையும் தெய்வம் உன் ஜீவன் தலைப்ப எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்றாங்க தெய்வம். ஜீவன் உன் தலைக்கிறாந்தா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஜாதி ஜாதி ஜாதிங்கிறாங்க, ஜாதி என்ன திங்கு பண்ணுச்சு, ஜாதியை ஒழிக்கிறேன்னு வெத்து குட்டா உட்காந்துட்டாங்க ஜாதிய. அப்ப பிராமணர் நீ எந்த ஜாதின்னு கேக்குறாங்க. முன்னாடி அமர்ந்திருப்பாங்க போல இருக்கு. நீ பிராமணர் எந்த ஊரு? தஞ்சாவூர். நீ பிள்ளை திருநெல்வேலி. இப்படி திருச்சி ஊருக்கு ஒரு ஜாதி ஊருக்குதான் இருக்காங்க. அப்ப யாராவது ஜாதியை கைவிட்டாருங்களா? விடல. இப்ப உயிர்ல ஒட்டி ஜாதிங்கிறது உயிர்ல ஒட்டி இருக்கு. ஜீவன் கருப்பா சிகப்பா, உதட்டுல தெரியுதா, பல்லுல தெரியுதா, ரத்தத்துல தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாமே ஒரே ஜாதி, ஈஸ்வரோட ஜாதி தான். ஒண்ணு ஈஸ்வரன்ட்ட போகணும், இல்லாட்டி யமன்ட்ட போகணும். இந்த ரெண்டே ஜாதி தான்.
அதுக்கு வெளியில கூட சொல்லுவாங்க, ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாட்சுங்கால் இட்டார் பெரியோர் விடாமல் இதுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அந்த ரெண்டே ஜாதி தான், தெய்வத்தை போற ஜாதி ஒண்ணு, யமட்ட போற ஜாதி ரெண்டு. அதுதான் ஜாதி, மத்ததான் ஜாதி இல்ல. வெளிநாடு வாக்கியத்துல கூட தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. ஒரு பிராமண குலத்துல, ஒரு பல்ல வீட்டுல, ஒரு பழைய வீட்டுல குழந்தை போறதுக்குன்னா அந்த பிறப்பிடம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இல்ல பிராமண வீட்டுல என்ன கொஞ்சம் மணக்கும், பல்ல வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு அடிக்கும், அப்படி இருக்குமா? கிடையாது. அந்த பிறப்பை ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் உத்தரவு பண்ணிருக்காங்க. ஈஸ்வர ஜாதி ஒன்றே ஒன்றுதான் அப்படிங்கிறாங்க. இருதயத்துல படிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி மேல இருக்கும், படிக்காதவங்களுக்கு கீழே இருக்கும். பத்து பாத்தீங்கன்னா ஈசன் இருப்பிடா வேற மாதிரி இருக்கும், அப்படிலாம் கிடையாது. அந்த ஈசன் இருக்கிற இருப்பிடா ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்து கொடுத்துதான் நம்மளுக்கு மறுபரப்பாக்கையில ஈசன் இருப்பிடம் இங்கேங்கிறத காமிச்சுறாங்க. அதுக்கு ஒரு பாடலையும் கொடுத்து உத்தரவு பண்ணிடுறாங்க. நாரே மார்மானீச துண்டாயன குள்ளிரும் இருதயத்தை கூறும் இதயத்தை என் கூறு பாய்ந்து கொள்ள ஓடல் தெய்வம் காமிச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் காமிச்ச உடனே எல்லாரும் பார்த்துறாங்க. எடுத்து கொடுத்தாங்க. குழந்தை பிறந்ததும் குமா குமா என்ற சப்தம் ஓடிக்கிறது. அந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது? அந்த ஆதி மூல இடத்தை அறிந்து அடைவதே வீடடைதல். குழந்தை பருவத்தில் யதார்த்த அறிவிக்கிறது. பின்னர் மாயை கலப்பால் மறதி உண்டாகிறது. இந்த உலக படிப்புடைய பயன் கடைசி காட்டிட்டோம். எத்தனை வருஷம் ஆகுதும் அதுக்கே நேரத்தை செலவழிக்கிற, மண்டாடி படிச்சு வேலை வாங்கி நின்று அது கடைசியான பலன். ஆனா மெய்கல்விக்கு உடனே தருகிறாங்க. ஆனால் ஞான கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டுகிறது. ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் அவன் உரியவன் ஆகின்றார். அத்தகைய ஞான முதலில் ஒரு ஜீவன் முத்தர் அல்லாது வேறு எவர் கொடுப்பினும் நிஜ பயன் இல்லை. அப்ப ஞானம்னா என்னங்கிறது தெய்வானதான் பாடல்ல கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த யதார்த்த மனம், யதார்த்த அன்பு அது இருந்தா பெறலாம் அப்படிங்கிறத கடைசிற பாடல்ல தெய்வம் கொடுத்துருக்காங்க. முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணனை அகத்து கண்ணனின் அன்பு கொண்டு ஜெகத்தமவதரை காவி வாழ்வார். அப்ப அந்த அகத்தில் இருக்க அன்பு கொள்ளணும். அப்பதான் ஜெகத்தை தாண்ட முடியும். அந்த அன்புங்கிறது எல்லாத்தையும் இருக்கு, ஏழைகிட்ட இருக்கு, பணக்காரன் எல்லாத்தையுமே இருக்கு. அந்த அன்புங்கிற முதல் எல்லாத்தையும் வச்சு படிச்சுட்டேன். இந்த வெளி உலகத்துக்குதான் பணக்காரங்க ஏழை பணம் அடைச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த முதலுக்கு இந்த அன்புங்கிற முதல் எல்லாத்தையும் இருக்கு, இது எல்லாருமே பெறலாம் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டாங்க. அதுக்கு அன்பே சிவம் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஞான மீதன சேர்ந்தறிந்திட்டர்வோ
ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். இன்னைக்கு சபையில் வந்து எல்லாம் கூடிக்கொண்டு அக்கா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தெய்வத்தினுடைய வேத சாட்சியாக அவங்களுடைய உதவி கொண்டு நாம் எல்லோருக்கும் எடுத்து அந்த தூள சக்தி என்ன, தேவ ரகசியம் என்ன, ஜீவ தேகம் என்ன என்றதை எல்லாம் நாம் தினமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அது போல இன்னைக்கு அவர்கள் குழந்தை பிறந்தது என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கு பொதுவா நம்ம படிச்சுட்டு வந்தாலும் இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வாக்கியத்தில் எடுத்து அவங்க புலி பார்வை கொண்டு பார்த்து நமக்கு எல்லாம் செவி வழியாக நமக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இன்பத்தை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தினமுமாக என்று கூறி அவர்களுடைய அக்கா அவர்கள் ஒரு பாடுபட்டு நமக்காக ஒரு சபையை உருவாக்கி நாம் சபையில் அனைவரும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம், சலந்திரி அக்கா அவர்களுக்கு நமஸ்காரம், சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா அவர்கள் எடுக்கும்போது தெய்வம் ஒரே ஒரு சிறு வார்த்தையில இன்னைக்கு அந்த தேவ ரகசியம் என்ன அப்படிங்கறத நம்ம தூர ரகசியத்தை கொண்டு இவ்வளவு காலம் பார்த்துட்டு இருந்தோம். தேவ ரகசியம் என்கிறது அந்த தேவ ரகசிய செவியலே இங்க வாக்கியமாக இறக்கப்படுகிறது. அதை ஒரு செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவதுதான் தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னத செயல் உடையது அப்படிங்கிறதுக்கு நம்ம தெய்வம் அவர்கள் செயலில்லாத வாசகமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அக்கா அவங்க எடுத்து அந்த அறுத்தடைத்த வார்த்தை எங்கிருந்து வந்து அது அஞ்சலசிலாகையால் ஞானம் என்னும் அஞ்சலசிலாகையால் இருந்த தேசியேதராக இருக்காங்க. அப்ப ஞானத்து மூலியமா தான் இந்த கல்வியை பெற முடியும். அப்ப இங்க வந்த பிறகுதான் உடனே உனக்கு வந்து பொய்கல்விக்கு அவங்க கடைசியில தான் உனக்கு கிடைக்கும் பலன். ஆனா நம்ம எல்லாம் ஜீவன் முக்தர்கள் ஆகி இருக்கோம் அப்படிங்கறத எடுத்து நமக்கு தலையில சுமக்க முடியாத மேல் இறைவன் சுமத்த மாட்டாங்க அப்படிங்கிற தெய்வ திருவாக்கியத்திலிருந்தும் அந்த திருமெஞ்ஞான வாக்கியம் 39வது திருமெஞ்ஞானம் பொருள் வாக்கியத்திலிருந்து நமக்கு எடுத்து அந்த எல்லை எடுத்து காமிச்சாங்க. மூச்சு பேச்சும் எங்க இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த அறுத்தடைத்த வாசல் மூலமாகத்தான் அந்த ஆதிமூலை அறிவை அடையணும். அப்ப யதார்த்த அறிவு இருக்குது. அப்ப யதார்த்த அறிவு குழந்தைகள் இருக்கும் போதே நமக்கு யதார்த்தம் தான். நமக்கெல்லாம் அறிவு நிறைய இருக்குன்றோம் நம்ம நினைச்சுட்டு இருப்போம். இல்ல, குழந்தைகளுக்கு தான் அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த யதார்த்தம் தான் அறிவாக இருக்கிறது, மனமாக இல்லை அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. அப்போ உயிராக இது இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ 319 தெய்வ திருவாக்கியத்துல இந்த தூளப்பிறப்பு எடுப்பதற்கு முன் கருவறையில் இருக்கும்போது உனக்கு உயிர் இருந்தது, ஆனால் மூச்சு இல்லை. அப்படி இருந்ததால் தான் மகா வல்லபமான 5 பொறிகள் முதலான சகல கருவி குலங்களும் சுமார் 5 மாத காலத்தில் பூத்து காய்த்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. இப்ப நமக்கு வந்து ஏதோ குழந்தை வந்து தாயின் கருவறையில வந்து குழந்தை பிறந்துட்டோம். அப்ப அந்த 9 வாசல் எப்படி மூடுது, 9 வாசல் எப்படி திறக்குது, அந்த உள்ளுக்குள்ளேயே சுழற்சியாக இருந்து அதை மூடி அதை திறக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு அந்த ஆபரேஷன் பண்ணி வெளியில அனுப்புறாங்க அப்படிங்கிறதையும் அங்க அந்த வலுவாக இருக்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அப்ப 10 பூத்து காய்ந்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அது வடுக்கள் தான் நவதுவாரங்கள். வெளியே வந்தது உள்ளே இருந்த நாதம் மூக்கில் வந்து மோதியதும் குவா குவா என்ற தொனி கிளம்ப மூச்சும் ஓட ஆரம்பித்தது. அப்போ மூச்சும் சத்தமும் இல்லாம இருந்தா தவமாக இருந்தது. அப்போ உயிர் வந்து வெளியில வரும்போது அந்த மூக்குல வந்து மோதும் போதுதான், நாதம் வந்து மோதும் போதுதான் குவா குவா என்ற தொனி அவருடைய தொனி கிளம்ப மூச்சும் ஓட ஆரம்பிக்கிறது. இந்த தூளப்பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் உன்னை அந்த பிரணவ கருவறைக்கு கொண்டு போய் மூச்சு ஆடாமல் ஒரு அணில் நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து உன் அங்கக்குலைகளை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப்படுகிறது. இது நாள் வரை நாம் உனக்கு வெளியாக்கவில்லை. அப்போ நமக்கு வந்து வெளியாக்குறாங்கன்னா தினம் படிக்கும் போது தெய்வம் அன்னைக்கு வெளியாக்கும் போது இதை எடுத்து நமக்கு எழுதி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே இது தெரியுது. அப்போ அந்த பிரணவ கருவறையில் கொண்டு போய் மூச்சாடாமல் ஒரு அணு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அங்கு இருக்க வைத்து அப்போ நமக்கு அந்த கருவறையில் ஆற்ற கருவறையில் இருந்த நம்மள ஒரு
வேணும் என்று நமக்கு தெய்வம் அவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு தெய்வம் அவர்கள் அக்கா அவர்கள் அந்த பாடலை படிச்சாங்க. அப்போ அந்த பாடல்ல ஆதியிலே பிறந்த சத்தம் இது வந்தது எங்கே, அப்பொப்பும் கலந்து நின்ற அருப்புரி நூல் எங்கே, சேரியின் முன்னிருந்த முப்புரி நூல் எங்கே, சேரியிலே 5 வித கலப்பும் அது எங்கே எங்கே கேள்வியா கேட்டுட்டு அதுக்கு அண்ணா அவர்கள் ஒரு பதில கொடுங்க, கேள்வியா கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அச்சில வெளியாகிறதுல அக்கா அவங்களும் எடுத்து சொல்லியிருந்தாங்க 49ஆம் பக்கத்துல. அப்போ அந்த பாடல் இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தனை ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வேன். அப்போ நமக்கு எதுக்குமே மிரண்டிடாத அப்படிங்கிறது, இதெல்லாம் பொருள் வேணுமா நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு சுத்த சைதன்ய நாத சொல் ஒரு பொருளினாலே. அப்போ அவங்க சொல்லறிய நாள் வேதம் அங்கமாடும் சுரிதுமுடி பேசி வரும் வேதாந்தங்கள் வல்ல சித்தர்களும் பாரவான்கள் எல்லாம் முன்வார்த்தைக்கே சரி சொல்லி ஒத்துக்கொள்ளும் நல்ல திரு யோகியர்கள் புகழும் தெய்வ நாயகமே, சாலைமணி விளக்கே போற்றி அல்லலரும் பிறவி பிடி மருந்தே போற்றி, ஆண்டவா மெய்ப்பயனை அளந்த தேவியை போற்றின்னு அவங்க மெய்ப்பயனை அளந்து கொண்டு அந்த சொல்லல இருக்காங்க. சுத்த சைதன்ய நாத சொல்லொரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடம் உழவுதானே. அப்ப செத்து நம்ம பழக நீ தினம் தினமே நம்ம பழகிட்டு வர்றதுனால நம்மளுடைய அவங்க வாக்குலதான் நம்ம செத்து பிழைக்கிறோம், அவங்க சொல்லுதான் நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த உழவு ஒண்ணு தராங்க. அதுதான் சத்திய உழவு. நீ என் இஷ்டப்படி நட, வேறு ஒன்றையும் நினைக்காது, வேறொரு பக்கம் திரும்பாது, இந்த ஒரு பிடி உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க ஒரு உணவு சொல்லி கொடுத்து நீ பேசு, உன் நாவு பேசும், நாம் உன் நாவல் என்று பேசுவோம்ங்கிறது ஒரு உத்தரவையும் நமக்கு கொடுத்த அந்த சைதன்ய சொல் ஒரு பொருளினாலேதான் செத்தி நீ தினம் பழக தெரிஞ்சிடும் உழவு தானே. தெரிஞ்சிடும் அச்சமெல்லாம் தேசியர் வைப்பே ஒன்று. அப்போ ஒன்றுதானே, அவங்க ஒன்றான ஐமணியார் பொதியை கூட்டி உலகருக்கு சந்தமல் எடுத்து இன்றுலவோர் வாக்கு மலம் மனம் பொடிய. அப்படி நமக்கு அந்த வாக்கு மனம் மனம் எல்லாம் பொடியத்துக்கு அவங்களுடைய வாக்குல மூலியமா தான் நம்ம தினம் செத்து பழகணும். பழகி அந்த செவியில் வாங்கி சிந்தித்து பெரிடம் பேசணும். அழிந்துதான் தூக்குமது உள்ளடங்கி நீ பார்க்க 1008 அண்டமெல்லாம் பகல் போல் இளங்க கண்டேன் கண்டிடம் காட்சி வெண்டு உரைத்து ஆகுமோ, காசனி மாதிரியும் சொல்ல நீ என்னால் ஆகும் நீ கேட்க முடியாது என்கிறேன். அப்போ தெய்வம் கேட்கறதுக்கு ஒரு காதை கொடுத்து செவியை கொடுத்து அவங்க நம்மள இதுக்கு விளங்கிடும் வேகம் நான்கும் வேதனா அமுதம் சிந்தும். அப்ப வேத நாவுதானே, அந்த நாவுதான் நமக்கு நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேத நாவாக வளர்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய எண்ணம். அவங்க எண்ணத்தையும் அக்கா அவர்கள் தினமுமாக நமக்கு அவங்க எண்ணத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு வருகிறார்கள். அப்போ நமக்கு கலகமில் ரவியோ கோடி கைவசம் கைலை வீடு. அப்போ நம்ம கைலை வீட்டுக்கு போகணும். அந்த கைலாய வாசலின் திருச்சன்னதி அடைந்து அவரது கொலுவாசலத்தில் போய் அமரவே இத்தேகத்தின் அதிபதியாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சன்னதி எழுப்பை சேரவே தான் இந்த மாநில சக்தி எடுத்தோம். இதனை விட்டு அட்டைகளாகவோ பணக்காரனாகவோ இந்த நாடாளு மந்திரியாக இத்தேகம் எடுக்கவில்லை. இத்தேகத்தை விட்டாலும் விடுவது நிச்சயமையே விடக்கூடாது என்ற ஒரு தீர்க்கப்படி வேண்டும். இதைதான் சிக்கன விழித்தேன் எங்கே எழுந்து அருள்வது இனியை என்று சொன்னது. அப்படி அவங்க சொன்னவர் யாரு? சொன்னவராகி அருட்பெருஞ்சோதி செங்கமல பதமாக இருக்காங்க. அவங்கதான் சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானாக இருக்கிறார்கள். அப்படி தெய்வம் அவர்கள் அந்த ஆதிமூல இடத்தை அறிந்து வீடு அடையணும். அப்ப அந்த கைலாய வீட்டுதான் நம்ம போகணும். அப்பதான் நமக்கு அந்த சொந்த வீடு நாடு. அதுக்காக தான் நமக்கு அழைக்க வந்திருக்கிறேன் என்று அவங்க அழைத்து நம்மளை கூட்டி அந்த சபையின் மூலமாக நாம் பெற்று தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேரு மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். மாதராகிய அண்ணாவாகிய இடரும் கடையால் அருந்துரை இறைவர் ஒளிவீரையில் மெய்வழி
அதை ஆழ்ந்தவர்கள் அவர்களுடைய திருவடி வணங்கி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு சபையில விளங்கிட்டு நான் தங்கிக்கிறேமா. நமஸ்காரமா. இந்த சபையில அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம அப்ப தூள ரகசியத்தெல்லாம் தெரிவிச்சு நம்மளுக்கெல்லாம் வேதங்கள் மூலமாக தெரிய வச்சு அந்த தூளத்தை வளர்த்து, அதாவது தூள வாழ்க்கையை துச்சமா எண்ணி ஜீவ வாழ்க்கையை திறம்பட வாழ்கள். அப்ப தூள வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அதுல என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்கு அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், அந்த தூளத்தை வந்து எந்த மாதிரி பயிர் வச்சுக்கணும், அந்த இந்த தூளத்தை இருக்கும்போது நம்ம அந்த சொர்க்கபதி வாழ்வு அடையணும். அப்ப அந்த தூளத்தையும் நம்ம பாதுகாக்கணும். இந்த தூளத்தை இருக்கும் போதே நம்மளுடைய ஆழ்த்தா நம்மளுடைய துணையை கொண்டு அந்த ஜீவ தேகத்தை அடைஞ்சு கொள்ளணும். எல்லாம் வேற ஜீவ அந்த வேத முத்துக்களாக எடுத்து அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம அதுலதான் நம்ம குழந்தை பருவத்துல இருந்து நம்ம எப்படி பிறந்தோம், அந்த குழந்தை பருவத்துல அந்த நடந்த அந்த அதிசயங்கள் அதெல்லாம் நம்ம தெய்வம் எப்படி நம்மளுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்தே நம்மள தெய்வம் தாய்மிக்கா கதையோட வளர்த்து வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்தை பத்தி அக்காலாக எடுத்து சொன்னாங்க. அப்போ நெறியிலா நெறியில் வந்த நம்மை இதுதான் நெறி என்று காட்டி பயிர்வித்து பித்தாக்கி அவர்களின் கைவசமாகி வைகுந்த வாசல் திருவடியை அடைய செய்வதே செய்யவே வந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய குழந்தைகள் தான் நாம. அப்ப நம்மளுடைய தந்தை நம்ம தெய்வம். அப்போ அந்த தெய்வம் அவங்க நமக்கு அவங்களுடைய வேதங்கள் மூலமாக நமக்கு தினமும் அந்த நமக்கு தினமும் அளித்து நம்மளெல்லாம் அந்த ரகசியங்களை தேவ ரகசியங்களை தேடு ஒரு உடம்போல் தேவ ரகசியம் தேர்ந்தனர் பெரியோர் தேவ அப்படின்னு சொல்லி திருமுறை தீர்ப்புமா இருக்கிற மாதிரி அந்த அகத்தியில் தெரிஞ்சவங்க தான் தேவர்கள். அப்ப தேவ ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டு தேவராக ஆக்கணும், எல்லாருமே இந்த நன்மை அடையணும், எல்லாருமே தெய்வத்தை அடையணும் அப்படிங்கிறத நம்ம பெருமானுடைய அவங்களுடைய திருவுள்ளமாக இருக்கு. அப்ப நமக்கு தினமும் நம்ம தெய்வம் அந்த தேவ ரகசியம் மட்டும் அறிஞ்சு கொண்டே வராங்க. அப்போது முதல்ல வந்து நம்ம அந்த குழந்தை பருவம் பிறக்கும் போது நமக்கு அக்கா எடுத்து கொடுத்த அந்த தேவ ரகசியம் குழந்தை பிறக்கும் போது அந்த குவாக்குவான்னு சத்தம் வருது. அந்த சத்தம் எங்கிருந்து வருது, அந்த சத்தம் வந்து அந்த இடத்த நம்ம வந்து அறிஞ்சு கொள்ளும் போதுதான் நம்ம வந்து அந்த வீட்டு பெற்று அடைய முடியும். அப்பதான் நம்ம தேவனுடைய திருவடியை அடைய முடியும். அப்ப முதல்ல தாய் கருவறையில வந்து அந்த தாய் கருவறையில தூளத்தை கட்டி அந்த ஜாமான்கள் எல்லாமே இருந்தன. அது வந்து வேறாக பல அம்புக்கள் எல்லா ஜாமான் தாய் கருவையில இருந்தாலும் அவை யாவும் இல்லாம தான் இருந்துச்சு. அப்புறம் தகப்பனுக்கு இருந்த அந்த ஜீவவித்து தான் வந்து பாய்ந்ததும் அந்த எஜமானராகிய ஜீவன் வந்து நம்மளை வந்து எல்லாவற்றையும் திட்டப்படி ஏறி வீச எல்லா தேவோட்டிகளோடு இந்த மனித குலமாகிய யாரும் கட்ட முடியாத திருவாடியை மிகவும் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி நம்மளுக்கு பொதுவான அந்த நடைபெற்ற அந்த மனித சக்தி காரியங்கள் நம்ம தெய்வம் நமக்கு அறிவிக்காம நம்மள யாருடைய மேற்பாடு எந்த வருமா வராது. அப்படி அந்த பிறந்த குழந்தை முதல்ல வந்து தாயினுடைய கருவறை இருக்கும் போது அந்த மூச்சு பேச்சு இல்லாமதான் இருக்குது. மூச்சு பேச்சு இல்லைல்ல சவம் தான் சொல்லுவோம். அப்ப சவமா பிறந்தது சவத்தினாலதான் பிரசவம் அப்படின்ற பேர் வந்தது. அப்போ தாயின் கருவறையில் இருக்கும்போது பேச்சு மூச்சு இருந்தா அந்த தாய் வந்து பிழைக்க மாட்டா. அப்போ அதனாலதான் அந்த மூச்சு பேச்சு இல்லாம இருந்தது. ஆனா அந்த மூச்சு வந்து உள்ளக்குள்ளேயே ஒரு இடத்துல மூச்சு வைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா அந்த ஜலவாழ் ஜந்துக்கள் இருக்கிறது போல அங்க வந்து வைக்கப்பட்டு மூச்சு சுழன்று உள்ளேயே இருந்தது. அதுக்கப்புறம் தாயின் கருவறையை விட்டு வெளியே வந்த உடனே வெளியாவி அடித்து சடேருக்கு ஒரு எல்லையிலிருந்து பிடிச்சுக்கிட்டு சுவாசமானது வெளியே கிளம்புகிறது. அப்படி வெளியே கிளம்பினோட நம்மளுக்கு அந்த குழந்தைகிட்ட இருந்த அந்த சத்தமானது கிளம்பிட்டு அப்போ அந்த அப்ப பூமியில வந்து வெளியான உடனே அந்த மூச்சு வந்து வாக்கமூச்சில் ஒரு எல்லையில் போல ஊன்றி வெளியேறுகிறது. அத்துடன் சத்தமும் வெளியே செல்கிறது. அப்போ ஒரு வாசல் அடைத்து மற்றொரு வாசல் திறக்கப்படுகிறது. இந்த அறுத்தடைந்த வாசலுக்குள் உங்களை அழைத்து போகவே நாம் வந்தோம். அப்போ நம்மள வந்து தெய்வம் வந்து அந்த அறுத்தடைந்த வாசலுக்குள் அழைத்து போகதான் நம்மளுக்கு தெய்வம் அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு அந்த அவங்களுடைய மெய்ஞான அந்த தேவார்களால நம்மள வந்து அந்த அறுத்தடைந்த வாசலுக்குள்ள நம்மளை எல்லாம் அழைத்து செல்றாங்க. அப்ப அந்த அறுத்தடைந்த வாசல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அறுத்தடைந்த வாசல் அதாவது இவ்வுடம்பு அடையத்துள் மனித உருவு இறைவனை திருப்போலமே ரகசியத்தில் அவனது உருவை உடம்பாளையத்துள்தான் இது உடம்பாளையத்தில் அவனை தவிர வேறொன்றும் இல்லை. அவனை சந்திப்பதே நாம் முதல் வேலை. அப்ப நம்மால் சுமக்க முடியாது, இறைவன் நம்மை சுமத்த மாட்டான். அவன்
அவனை சந்திக்காமல் பராக்காக இருந்து விட்டால் இறுதியில் நிச்சயமாய் முடியும். இறைவன் நிச்சயமாய் கஷ்டமா இறைவன் நம் தெய்வத்துடைய இதய சாமர்த்திய தெய்வத்தை பார்க்காவிட்டால் அறியாவிட்டால் நம்மளுக்கு கஷ்டம் தான் முடியும். அந்த எமன் கையில தான் அவப்படலாம். அப்ப இறைவனுடைய திருச்செல்லியை அவரவர் அடையிறதுக்கு அவரவர் கையிலேயே அதற்கான முதல் இருக்கிறது. அன்புதான், அதாவது யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல் தான். அதுதான் அறுத்தறிந்த வாசலாக இருக்குது. அது முன்னால பிறந்திருந்து நாம் பிறக்கும் போது அது அடைக்கப்படுகிறது. அப்புறம் மற்ற ஒரு வாய்முறையில் 9 வாசல்கள் மூடப்பட்டிருக்கோம், ஆனா பிறக்கும் போது அது திறக்கப்படுகிறது. அந்த திருவாசலை தன் அங்கின தலாசையால் திறப்பவரே ஆசான். அவ்வாறு நம்மள அந்த அறுத்தறிந்த வாசலுக்கு நம்ம தெய்வம் நம்மள அழைச்சிருக்கோம். அந்த அறுத்தறிந்த வாசல் திரும்பவும் அடையணும். அதுதான் உன்னுடைய அந்த வீடடையக்கூடிய வழி அப்படின்னு நம்ம தெய்வம் நம்மளுக்கு அருள்றாங்க. அப்ப அதுக்குரிய உழவையும் சொல்றாங்க. அப்ப அந்த யதார்த்த மனம், அந்த யதார்த்த அன்பு எப்படி இருந்ததுன்னா, குழந்தை பருவத்துல யதார்த்த அறிவு இருக்கும். அந்த அறுத்தறிந்த வாசல் வந்து யதார்த்த மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யதார்த்த மனம் வந்து அந்த யதார்த்த அறிவு அது எப்படி இருந்ததுன்னா குழந்தை பருவத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அது வந்து அது முதல்ல வந்து அது ஒரு பெரும் அந்த ரத்தத்தை மட்டும் அந்த எத்தனத்தை குடிக்கிறதுனால அது வந்து எந்த கலப்பு இல்லாமல் ஒரே மாதிரியான அறிவோட இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி காமப்பாடா இருக்கும். அப்புறம் ஓராவ அந்த வெடி கலப்பெல்லாம் கலக்க ஆரம்பிச்சோன்னே அதனுடைய அந்த மாயை கலப்பான மறதி உண்டாகிறது. இதன் மூலமாக அந்த வந்து உலக கலக்க மாயில கலந்துருது. அப்புறம் அந்த உலக படிப்புடைய பையன் கடைசியில் திட்டமான ஞான கல்விக்கு பையன் ஆரம்பத்திலேயே கிட்டியது. ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முக்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவன் ஆகிறான். அத்தகைய ஞான முதலை ஒரு ஜீவன் முக்தன் அல்லது வேறு ஒருவர் கொடுப்பினும் வேறு யார் கொடுத்தாலும் அது பயன் இல்லாமதான் போகும். அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஞான முக்தராக இருந்து நம்மளுக்கு தேவரை ரசிக்கிறான். நமக்கு வந்து அருளி நம்மளெல்லாம் தேவனாக முயலும். தேவனாக அவங்களுடைய திரு உள்ளதான் நம்மளெல்லாம் தேவனாக ஆக்குறாங்க. அப்போ இந்த தூளத்தில் பெருப்பதற்கும் கருவறையில் இருக்கும் போது நமக்கு உயிர் இருந்தது. அப்போ அந்த தாய் அந்த குழந்தை பிறக்கும் அது பாக்குவா சத்தம் வருது இல்லையா, அந்த இடத்தை அடைகிறது தான் நம்மளுக்கு வந்து அந்த வீரநீருக்குரிய அந்த வழியாகும். அதுதான் அந்த தேவரகத்தை அறிகிறவங்க தான் தேவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த மூச்சு சத்தம் அந்த குவாக்குவாங்கிற சத்தம் எப்படி வருது அப்படின்னா அந்த தாயின் கருவறையில் இருக்கும்போது மூச்சு பேச்சுதான் இல்லாம இருக்குது. ஆனா அந்த உயிர் வந்து இருக்குது. அப்படி இருந்தால் தாய் தான் மகா வல்லவமான, அதாவது மூச்சு இல்லாம இருந்தா அப்படி இருந்ததால் தான் மகா வல்லவமான 5 பொறிகள் முதலான சகல கருவி குளங்களும் சுமார் 5 மாத காலத்தில் பூத்து பாய்ந்து இந்த மனித ரூபம் எடுக்க முடிந்தது. பிறகு வெளியே வரும்போது ஒரே நேரத்தில் 9 ஆபரேஷன்கள் ஆகிறது. அதன் வடுக்கள் தான் நவத்துவாரங்கள். வெளியே வந்ததும் ஒரு உள்ளே இருந்த நாதம் மூக்கில் வந்து மோதியதும் குவா குவா என்ற கொடி கிளம்ப மூச்சும் ஓட ஆரம்பித்தது. அப்போ அந்த மூச்சு வந்து அந்த சுவாசத்தோட அந்த மூச்சு வந்து அந்த நாதத்தோட நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய நாதத்தோட போதும் போதுதான் அந்த குவா குவாங்கிற ஒரு சத்தம் அடைகிறது. அப்ப நம்ம தெய்வத்துடைய திருவடியை அடையும் போதுதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முழுமையை அடைக்கிறோம். அந்த வீரநிலையில் இருந்த அந்த பேச்சை நம்மளால அடைய முடியுது. அப்ப நம்ம வந்து நம்ம தெய்வத்தினுடைய அந்த நாதத்தோட தான் கலக்கணும். அப்ப அந்த மூச்சு உள்ளடங்கும் போதுதான் நம்ம வந்து தெய்வத்தினுடைய நாதத்தை நம்ம செவியில உணர்ந்து அதை வந்து நம்ம ஜீவன் உணர முடிகிறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த தூளப்பெருக்க போலதான் நம்மள வந்து தெய்வம் வந்து நம்மளோட தேவராத்திரக்கூடிய அந்த மறுபிறப்பை எடுக்க வைக்கிறாங்க. அவங்க அந்த அவங்களுடைய அந்த தெய்வ யோனி அந்த ஆவிட யோனியாகி அந்த கருவறையில நம்மளை கொண்டு போய் மூச்சு ஓடாமல் ஒரு அழு நேரமோ அல்லது ஒரு யுகமோ அவங்க இருக்க வைத்து உன் அங்கப்புலங்களை எல்லாம் மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப்படுகிறது. இது நாள் வரை நாம் உனக்கு வெளியாகவில்லை. அப்ப தேவ ரகசியத்தை வெளியாக்கணும்னா நாமளும் தேவராக மாறணும். தேவராக மாறணும் நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய நேசம் நம்ம மீது படும், அவங்களுடைய இறக்கம் நம்ம மீது படுமாறு நம்மளுடைய கை இருக்கணும். அப்படி இருந்து அவங்களுடைய நேசம் இருந்தாலே போதும். நம்ம வேற எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய திரு கருணையினால அவங்களுடைய நேசம் கிடைச்சதுனாலே நம்மளுக்கு வந்து அந்த அவங்களுடைய தினமும் அவங்க மாற்றிலா அந்த தேசியனுடைய அந்த ஆழவாய் அப்படி நம்ம தினமும் பருக்கும் போது நம்மளுக்கெல்லாம் அந்த மாயா வீடனும் அந்த வீடடைய இது வந்து நமக்கு ஆகக்கூடிய அந்த தேவர்களாக ஆகக்கூடிய அந்த அருள் வந்து நம்ம தெய்வம் அந்த சித்திரையில வந்து அவங்க தினமும் பழக்கி நம்மள எல்லாம் தேவராக்கி அந்த ரகசியங்கள்லாம் அறிய வைக்கிறதுக்கு நம்மளோட தினமும் அவங்களுடைய அருளை முதல் பழகிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி இந்த தேவ ரகசியங்கள்லாம் நம்ம தெரிவிக்கிறவங்க தான் ஜென்ம சாவடியரா இருக்கிறாங்க. அதுக்கு அந்த மெய்களை பொறுத்து அந்த ஒரு பாடலையும் சொன்னாங்க. அப்ப அந்த ஆதியில இருந்த அந்த சட்டம் எல்லாமே நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு தெய்வ சாவடியராக இருந்து நம்மளுக்கு அந்த பேரதிகாரத்தை நாடும் கொடுத்து நம்மளை எல்லாம் எப்போ இந்த தேவ ரகசியத்தெல்லாம் அறிந்து கொள்வோம் நம்ம மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது அதையெல்லாம் எண்ணி கவலை
வேண்டாம். என்னுடைய ஒரு வாக்கு, ஒரு திரு வாக்கையே உன் உள்ளத்தில் வைத்துக் கொள். பாணியாக உயிராணி செயலாக அவர் பதிய வைத்துக் கொள். அப்படி இருக்கும்போது அவர் பதிய வச்சுட்டோம்னா நம்ம தினம் 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 நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய தரிசனம் கிடைக்கும். அவங்க அப்போ கிடைக்கும் போது நம்ம அந்த சூப்பர் தேர்தல் நுழைந்து போய் நம்ம அந்த தெய்வ ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த நாதம்லாம் இங்க தேவ நாதத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி அறியும் போது நம்மளுடைய நாவும் வேற நாவாக மாறும். உன்னுடைய நாவை கலைவாணி குடியிருக்கும் நாவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அதன்படி நம்ம நாவை தேவ நாவாக ஆகக்கூடிய அந்த அமுதை நமக்கு தினம் தினம் வழங்கி நம்ம நாவையும் அந்த தேசத்திற்கு நாவாக மாற்றி நம்மளுக்கு அந்த கையில நாட்டி நம்ம கைவசமாக பார்க்கக்கூடிய அந்த திருச்சியில தான் நம்ம தெய்வம் தினம் தினமும் அவங்களுடைய அருள் குலமாக நமக்கு அழைச்சி வர்றாங்க. அவர் நாமும் தினமும் அவங்களுடைய திருவடி பணிந்து நாமும் அந்த சூப்பர் தெய்வத்தில் நுழைந்து அந்த தெய்வ ரகசியை தெரிந்து கொள்ளணும்னா தினம் தினமும் நம்ம தெய்வத்தினுடைய அந்த அருள் அமுதை அந்த ஆளவாய் அவருடைய தினமும் பருகணும் அப்படிங்கிறத விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரமோதிய சாலை ஆண்டவர் திருவடி பணிந்து போற்றி நம் குலதெய்வ மூக்குக்குரிய மூச்சோட ரோமுடைய நம் அவருடைய திருவடி போற்றி சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா தினமே நமக்கு ஒரு அருள் வசிப்ப நம்மளுக்கு விலைக்கு கொண்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு அக்கா தோழ தேகத்து ரகசியம், தீவ தேகத்து ரகசியம் ஒவ்வொன்றா நம்மளுக்கு வெளியாக்கி இன்னைக்கு குழந்தை எப்படி வயிற்றுல இருக்கும்போது அதுக்கு மூச்சு விட்டு இல்லை, ஆனா வெளியில வந்த உடனே அதுக்கு எப்படி வருது அப்படின்னு அந்த தேவ ரகசியம் தான் அன்னைக்கு விளையாடுறாங்க. குழந்தைக்கு பிறந்ததும் குவா குவா என்ற சத்தம் போடுகிறது. அந்த சத்தம் எங்கிருந்து பிடிக்கிறது? அந்த ஆதிமூலை எடுத்து அறிந்து அடைவதுவே வீடு அடையுதல். மனிதா பிறந்த எல்லாருமே வீடு அடையுதல். ஒரு யதார்த்த தேவகுரு இல்லாத கல்வி வீடு பதம் காண முடியாது. அதுக்கு யதார்த்த தேவகுரு வேணும். அதுதான் அந்த வயசுல இருக்கும்போது அந்த குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு மூச்சு உள்ள அடங்கி இருக்கு. அது அகமுகத்துல அந்த மூச்சு இருக்கு. அந்த எல்லைய அது குழந்தை பறக்கும் போது அந்த எல்லையை விட்டு வெளியில வரும்போது அதுக்கு வெளி மூச்சு இலவம் தான் கொடுக்குறாங்க. அந்த எல்லையை தான் அடைந்து நம்ம அடைந்து அடைந்துதான் வீடு அடையணும். அந்த எல்லையை தெரிந்தா நாம வீடு அடைந்து விடலாம். அதற்கு ஆசான உதவிதான் ஓடும். இறைவன் மனிதன் இறைவனும் திருப்போதுமே ரகசியத்தில் அவனது உருவே உடம்பாதையற்றும் அவனை தவிர வேறென்றும் இல்லை. அவனை சந்திப்பதுவே நம் முதல் வேலை. நாம் சுமக்க முடியாததை இறைவன் முன்னே சுமத்த மாட்டான். அவனை சந்திக்காமல் பராக்காக இருந்து விட்டார். இது நிச்சயமாக கஷ்டமாய் முடியும். இறைவன் சந்நிதி அறிய நம் கையிலேயே அதற்கான முதல் இருக்கிறது. அதுதான் இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அந்த வாசல் அடுத்தடுத்த வாசல். அது முன் தெரிந்தது நாம் பிறக்கும் போது அழிக்கப்பெற்றது. மற்ற வாழ்நிலை 9 வாசல்கள் மூடப்பட்டிருந்தன. அவை திறக்கப்பெற்றன. அந்த அடுத்தடுத்த வாசலை ஒரு அஞ்ஞான சாதையா திருப்பவரே ஒரு ஆசன். அந்த அடுத்தடுத்த வாசலை நம்மளுக்கு அஞ்ஞானமா இருந்தா நம்மளுக்கு அடுத்தடுத்த வாசல் திருப்பா அவங்கதான் நம்ம ஆசானா இருக்காங்க. அவங்களாலதான் இந்த நம்ம தேவ ரகசியங்களை அறிவிக்க முடியும். அந்த தூர பிறப்பை போலவே நீ மறுபிறப்பு எடுக்கும் நேரத்திலும் முன்னே அந்த பிரணவ கருவறையில் கொண்டு போய் வைத்து மூச்சு ஆடாமல் ஒரு அணுநேரமோ அல்லாத ஒரு யுகமோ அங்க கொண்டு போய் வைத்து அங்கப்புறங்களை மாற்றி மறுபடியும் தேவனாக படைக்கப்படுகிறது. இதே போலதான் நம்ம இறைவனை அறிந்தோமானால் அவருதான் அந்த பஞ்சாட்சமாக ஒழிக்கும் பிரணவ சூகம் கொழிந்தை உன் மடிக்கடத்தில் கைப்பந்தாக பெறுவாய். அது பறவை கொம்பை ஒற்று கொம்பல் உட்கார்றது போல் அவ்வளவு எளிமையும் ஒரு இதாக இருக்கும். இந்த செயலை பழக்கவே நாம் வந்தோம் அப்படின்னு அவங்கதான் அந்த செயலை நம்மளுக்கு அந்த அடுத்த வாசலை அடித்து அந்த இறைவ திருச்சந்நிதி அடைய அந்த தியாகத்தை நம்மளுக்கு தர முடியும். அவங்கதான் மக்களாய் பிறந்தோர் இன்னும் ஒரு பணிதான் ஏற வேண்டும். அதை போக ஒரு வாசல் இருக்கிறது. திருவாசலை காட்டவே நாம் வந்துள்ளோம். அன்புதான் அத்தெந்து வர செய்யும். அந்த அன்பு கொண்ட வாசல் அவங்களுடைய
வாசல் அன்பு கொண்ட வாசலா இருக்கு. நாம் அவர்களை அறியும் போது அவங்களோட அன்பு நம்ம பேர் பாய வைத்து எம்மை நினைவான ஒரு பாதிக்கு வைத்துக் கொள்ள செய்தது அன்பு. அந்த அன்பு மேலும் மேலும் பெறுவதற்கு உபதேசம். அந்த அன்பு பெருக பெருக யமநெதிகானத்து தாழ்த்தப்பட்டு போய் யமபடைய ஏகிற வல்லமும் உனக்கு வருது. நீயும் ஒன்னே சுகமாக பெறுகிறது. அந்த அன்புதான் உனக்கு சுகமாக்குது. அந்த வாசல் தெரிந்து அவங்கதான் அந்த வீடு அந்த பரமபித விஷயம் நம்மளை கொண்டு போய் வைக்கிறவங்க அவங்களோட அன்புதான் அப்படின்னு சபை மூலமா உணர்த்து கொண்டே என்று கூறி புத்தி பெறுவது மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். நம்ம பிரகாசம் சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள் அக்கா. இன்னைக்கு அக்கா வந்து நான் நேற்று வந்து தூலதேக ரகசியம் பத்தி நமக்கு நிறைய இந்த தேக பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஜீவ தேக ரகசியம் பத்தி சொல்றதுக்கு வந்து எடுத்த, அதாவது நம்ம பிறந்த பிறகுதானே நம்மளோட எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கிறதும் வெளியில வந்த பிறகு எப்படி இருக்குன்றத மிக அருமையாக தெய்வத்தின் அவங்களோட வாக்குல இருந்து அவங்க நமக்கு நல்லா புரிய வச்சாங்க. குழந்தை உள்ள இருக்கிறப்ப தெய்வம் சொல்றாங்க அதுக்கு உயிரும் இல்லை பேச்சும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா அக்கா அப்ப சொன்ன மாதிரி இருக்கும் இருக்காது ஆனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெய்வம் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மூச்சு வந்து வேறொரு வடிவாக வந்து சுழற்றி வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த குழந்தை வந்து தாய் வயிற்றை விட்டு வெளில வரப்ப அது வந்து வில் போன்று பீச்சு அடித்து வெளியாவி அது மேல பட்டு அடைந்து அது வந்து அந்த மூக்குல வந்து மோதி சுவாசம் ஓட ஆரம்பிக்குது. அப்ப குவா குவா சத்தம் வந்து எப்படி வருது அப்படின்னா அதுவும் நம்ம தெய்வம்னா அவங்க ஆதத்துல இருந்துதான் நமக்கு தராங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரிய வருது. அது மாதிரி நம்ம பிறந்ததே வந்து அதாவது நம்ம பிறக்கிறப்ப உள்ள இருக்கிறப்ப 9 வாரங்களும் வந்து திறந்திருந்து உள்ள இருக்கிறப்போ 9 வாரம் அடைக்கப்பட்டு 1 துவாரம் திறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி குவா குவா அப்படின்ற சத்தம் எப்படி வருது நம்ம சபை ஆரம்பத்துல கொஞ்சம் நாள்ல பாத்துருக்கோம் அக்கா. அப்ப அது ஒரு பாடல் கூட வரும், அதாவது உச்சியில இருந்து வர்றதாக அது அகமியத்துலதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துருக்கோம் நம்ம. அது மாதிரி அந்த நம்ம அப்படி குழந்தையா உள்ள இருக்கிறப்போ 9 துவாரங்கள் வந்து அடைக்கப்பட்டிருக்கோம், 1 துவாரம் திறந்திருக்கும். அந்த 9 துவாரத்துல 1 துவாரம் உச்சியில 1 துவாரம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்துருக்கோம். பிறந்த உடனே வந்து 9 இன்னைக்கு தெய்வத்தின் வாக்குல இருந்து அக்கா சொன்னப்ப மிக அது நல்லா புரிஞ்சது அக்கா. 9 துவாரங்களும் ஆபரேஷன், ஒரு வினாடியில ஆபரேஷன் செய்யப்பட்டு அதுதான் வந்து நமக்கு 9 நவதுவாரங்களாக அது 9 அடையாளங்களாக நமக்கு வந்து இருக்காது உடம்புல. அது வந்து திறக்கப்பட்டுட்டு அந்த ஒரு அந்த சவுண்டு வந்து அந்த குவா குவா சவுண்டு கொடுக்கப்பட்ட அந்த வாசல் வந்து அன்னைக்கு அடைக்கப்பட்டுடும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த யதார்த்த மனமே வந்து அந்த வாசல் தான் அறுத்தடைக்கப்படுது. அந்த 9 வாசல் அந்த ஒரு வாசல் அறுத்தடைக்கப்படுது இல்லைங்களா, அதுதான் யதார்த்த மனம். அந்த யதார்த்த மனம் வந்து குழந்தையா இருக்கிறப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அப்புறம் மாயை கலப்பையால் வந்து அது வந்து அந்த தேவவாசல் வழி வந்து தேவவாசல் வழியில தான் அறிவு வரும். ஆனா அதை வந்து மனதாக மாற்றி நினைவை வந்து மறதியாக்கிறது. அந்த மாயை வந்து நம்மள வந்து நினைவு மறதியாக்கிறது. அப்புறம் திரும்ப நம்ம ஒரு தேவ பிரானை அடையும் போது, ஒரு ஜீவ சிறை அடையும் போது அப்ப அவங்கள அடைஞ்சு அவங்கதான் நமக்கு வந்து அது திரும்ப அந்த ஒரு அரை மணி நேரத்திலயோ 1 மாதத்திலயோ அந்த மூச்சடங்கும் அந்த நிலைக்கு நம்மளை ஆக்கி நமக்கு வந்து திரும்ப அந்த யதார்த்த மனதை வந்து தெய்வம் வந்து திறந்து வைக்கிறாங்க. அப்படி திறந்து வச்சு நம்மள வந்து ஜீவ தேகத்தை பார்க்க வச்ச பிறகுதான் தேவர்கள் ஆக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஜீவ தேக ரகசியங்கள். அந்த சத்தம் வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட இருந்துதான் நமக்கு வருது அப்படிங்கறத வந்து நான் வந்து இன்னைக்கு நம்ம சபை மூலம் நான் புரிந்து கொண்டேன்க்கா. இன்னும் நீங்க இன்னும் தொடர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் புரிஞ்சதை சொல்றேன்க்கா. முத்தி பேரு மீண்டும் மீண்டும் தொடருங்கக்கா. நமஸ்காரங்க அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆதியே துணை.
ஆபத்து வந்தந்த நேரத்தில் ஆங்காங்கு முன்வந்து நிற்பவராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி சாலை வித்ரகனி அக்காவிற்கு என் முதற்கண் நமஸ்காரங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய விஷயம், அந்த தேவ ரகசியம்லாம் நம்ம நூல்ல, வேத நூல்ல இருக்கிறதுலாம் அங்கங்க ஒரு முத்துக்களா இருந்ததெல்லாம் எடுத்து கோத்து இன்னைக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கீங்க அக்கா. அதுக்கு நம்ம தெய்வத்துக்கு நன்றி, அவங்களுக்கு நமஸ்காரம் அக்கா. அப்ப இன்னைக்கு என்னன்னா, நம்ம அந்த ரோஸ்மீதாவுடைய காலத்துல அந்த ஜீவதேகம் அந்த பரமாத்மா கூட இருந்தோம். அங்க நம்ம என்ன பண்ணோம்னா, நானாச்சது பாருன்னு சொல்லிட்டு அந்த அமானித கடனை வாங்கி இந்த பூலகத்துக்கு வந்தோம். அப்ப இங்க நம்ம இந்த மாயையில சிக்கி என்ன ஆச்சுன்னா, நம்ம அத வந்த காரியம் என்ன, அமானிதம் வாங்கிட்டு வந்திருக்கோம், வந்த காரியம் என்னன்றது யோசிக்காமையே நம்ம இந்த பராப்பிலே இருந்துட்டு வந்த காரியத்தை விட்டுட்டு அந்த மனுவின் கடமை என்ன, தருக்கினம் புல்லூர் காலி ஜலம்வாஜந்தும் தான் பிறந்து அதன் கடமை முடித்து நிற்க, ஆனா அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உந்தன் கடமை என்னன்னா, விதித்துறை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார் உயிருடனின் அழகை அல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பேன்றது எடுத்து கொடுத்தாங்க. மனுவின் கடமை என்ன, தடுக்கினம் புல்லூர் காலையில அதோட கடமை செய்து, ஆனா மனு நம்ம அந்த அமானிதத்தை பெற்று வந்துட்டோம், நம்ம கடமை என்னன்னு தெரியாது. இங்க பராக்கிலே இருந்து நம்ம அந்த மனசு போன போக்க போயிட்டு நம்ம அந்த கடமையை சரியா செய்யாதனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு அந்த கடைசியில அந்த மரணம்ன்றது நம்ம தலையில யமன் நம்ம அந்த தலையில உட்காந்துக்கிறோம். இங்கே தூளத்திலயும் பாத்தீங்கன்னா, ஒரு கடமைன்னு நம்ம எடுத்து ஏதாவது ஒரு கடன், லோன்ல கடன் பேங்க்ல ஏதாவது வாங்குறோம் ஒரு வியாபாரம் செய்ய, அது கட்டலன்னா என்ன ஆகும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது கடைசியில நமக்கு தண்டனைக்குள்ளாகிடுவோம். அதே மாதிரிதான் இதுவும். அப்ப நம்ம அந்த கடனை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்ப வேதத்தில் இறைவன் கூறுவதாவது என்னன்னா, நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் மட்டும் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்பதும் இறைவனுடைய தீர்ப்பு. அதுதான். அப்ப திரும்பி பார்க்கலன்னா என்ன ஆகும்னா, நீ இங்கே என்னை பார்க்காவிட்டால் அங்கே எக்கோடி காலத்திற்கும் அவஸ்தை தூளமாகிய நரக தூளத்தை உடையவனாகவே இருப்பாய்ன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப உன்னை நான் வீணுக்காக படைக்கவில்லை, மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம். இதுவே இறைவனுடைய ஜட்ஜ்மெண்ட். பாவியாகி நரகத்திற்கு ஆளாக போவதற்கு ஒருவரையுமே இறைவன் படைக்கவில்லை. அப்ப நம்ம நரகத்துக்கு போறதுக்கு அவர் படைச்சிருப்பாருன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப இன்னொன்னு விதி போலே ஆகும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள்ல, விதி போலதான் ஆகும் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் அந்த புறத்தில் பிரட்டி பார்க்காதவர்களே இப்படி சொல்லுவார்கள். அப்ப விதி போல ஆகிறது என்றால் ஒருவன் பாவியாக போகிறது பெருங்கருணை பேரருளாகிய இறைவனுடைய விருப்பம் ஆகுமா அப்படின்னு அங்க எடுத்து கேட்கிறாங்க. அப்ப விதி போலே ஆகும் என்றால் இதெல்லாம் நரகத்துக்கு போறதுதான் விதியா அப்படின்றத எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, அப்ப மனுவை படைத்தது தன்னை வணங்கன்னு அவை பிராட்டி எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அப்படி எனில் அந்த பிரம்ம பிரகாசமாகிய நித்திய ஜீவ மாணிக்கத்தை இருதயத்தில் வைத்து படைத்திருக்க மாட்டான் அல்லவா? அப்ப எதுக்கு நம்ம இந்த மாதிரி விதி போல ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த பிரம்ம பிரகாசமான அந்த இது நம்ம இருதயத்துல வச்சு மாணிக்கத்தை நம்ம இருதயத்துல வச்சு படைத்திருப்பாங்களா? நம்ம அந்த நரகத்துக்கு போறதுக்காக அப்படின்னு, பாவியாகி போறதுக்காகனா இல்ல. அப்ப அதுவன்றி மனுவிற்கு சொர்க்கம் நரகம் என்று தீமை என்றும் தீர்ப்பு என்றும் எடுத்து வைத்திருக்க மாட்டானே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப உன் உயிர் உன் சொந்த சொத்து தானே அப்படின்னு கேக்குறாங்க ஒரு இடத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது உன்னிடத்தில் இருக்கும் இடம் தெரியுமா? அதனால்தான் யமன் உன்னிடத்தில் இருந்து அதை லேசாக பறித்து கொண்டு போய்விடுகிறான். உயிரை கண்டு அது இருக்கும் இடம் தெரிந்து அதன் மேல் கவனமாய் இருந்தால் அதை இன்னொருவன் கை போட்டு விடாமல் திருடாமல் காப்பாற்றுவாய் அல்லவா?
அப்படின்னாங்க. அப்ப அந்த ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அது பத்திரமா வச்சிருக்கோம். அந்த பொருள் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மத்தவங்க கிட்ட, அந்த திருட வந்தவங்க கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அல்லவா? அப்ப யமன் உள்ள இடத்தில் இருந்து அதை லேசாக பறித்து கொண்டு போய்விடுவான். உயிரை கண்டு அது இருக்கும் இடம் தெரிந்து அதன் மேல் கவனமாய் இருந்தால் அதை இன்னொருவன் கை போட்டு விடாமல் திருடாமல் காப்பாற்றுவாய் அல்லவா? அப்ப உன் உயிரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதுவே எம் பிரம்மவித்தை செயல் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த மெய்க்கல்வியே எம் தேவ மக்களுக்கு நாம் கற்பித்து வைத்துள்ளோம். அப்ப நீ பிறக்கும் போது உனக்கு பெண்டு பிள்ளைகள் உன் கூடவா பிறந்து வந்தன? ஆனால் உன் கூடவே பிறந்து உன்னை வளர்த்து உனக்கு எல்லா நன்மைகளும் செய்து வருகின்ற பொருளை, அந்த ஜீவனை பார்க்க கூட ஆசை வராமல் கைவிட்டால் இறைவன் உன்னை எப்பேர் கொத்த நன்றி கெட்டவன் பாவி என்று நினைப்பான் அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப தன் ஜீவனை அறியாதவன் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் வியர்த்த அனுத்தியமே. அப்ப தன் ஜீவனை அறிந்து சொல்லுகின்றவர்கள் வார்த்தைகள் யாவும் நித்தியமே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க வாக்கியத்துல. அப்ப நம்ம என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு மாணிக்கம் இருக்கு. அத நம்ம எங்க அத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யமன் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம். அப்போ ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் போது மகா நாற்றமுடைய விடக்காகிய ஊனை உண்டு வளர்ந்தாலும் பிறந்ததும் எடுத்து குளிப்பாட்டி அதன் உச்சியை மோந்து பார்த்தால் ஒரு இனிய மனம் வீசுகிறது அல்லவா? ஆம், அது எதை காட்டுகிறது? மனுக்கென தனி சுதந்திரமாக கொடுக்க பெற்றுள்ளது. இவனுக்கு உள்ளிருந்து கொண்டு ஒரு தலைமுறை இவனை நாராமல் காப்பாற்றி வருகிறதுமான நித்திய தேகம். இவன் தேவ பிறப்பு எடுத்து கட்டாயம் குடிபுக வேண்டிய ஜென்ம சாபல்ய வைரமணி தேகம் ஒன்று இவனுக்குள் இருப்பதையே அது காட்டுகிறது. அதன் மனமே அவ்வாறு விசிறி வீசுகிறது அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அப்படியான உன்னத பிறப்பெடுத்த இவன் தலையில் பிரசவம் பிறந்தது சவம் என்ற அவப்பெயர் ஒன்று பிறந்ததும் ஏற்படுகிறது. அதை மாற்றியே ஒரு தெய்வ நாமம் ஒன்று உனக்கு வைக்க பெற்றது. அந்த நாமத்திற்குரிய தெய்வ முதலை இவன் காலமெல்லாம் சந்திக்காமல் மகா சுத்தமான ருசியான மனமுடைய உணவுகளையே சாப்பிட்டு வந்தாலும் கடைசியில் சாவு சந்தித்ததும் சவம் என்ற பழைய பேருக்குரிய சகிக்க முடியாத நாற்ற நரக உடல் சித்தித்து விடுகிறது. அப்ப அந்த அநியாய மரண ஆபத்தை மாற்ற வேண்டும் என்றால் தவச்செம்மலாகிய ஒரு தெய்வ தனிப்பிரான் நம் போல் ரூபத்தில் வாய்க்க வேண்டும். அப்படி அவர்கள் தான் பேரிரக்கம் கொண்டு தங்கள் தவத்தை போட்டு நிரப்பி இவனை மறுபிறப்பு நித்திய தேகத்தில் ஆக்கு வைக்கின்றார்கள். அப்ப நம்ம ஒரு தேவபிரானை சந்தித்து அவர்களோட இரக்கத்துலதான் நம்ம அந்த மறுபிறப்பு எய்து நம்ம அந்த பரமபதத்தை அடைய முடியும்ன்றது விதியா அதுதான் இருக்குது. அப்ப உனக்கு ஒரு தெய்வ பெயரை வைக்க பெற்றிருக்கிறதே, அது ஏன் உனக்கு தெரியுமா? பிரசவம், அதாவது பிறந்தது சவம். அந்த பொல்லாத பெயர் உன் தலையில் இருந்ததனை மாற்றி ஒரு தெய்வ நாமம் சூட்டினார்கள். அந்த நாமத்திற்குரிய பொருளாகிய உன் உயிராகிய ஜீவனை இந்த உடலுள்ள போதே உனது இதயாசனத்தில் நீ தரிசிக்கவில்லை என்றால் கடைசியில் சவம் என்ற அந்த ஆதி முதலில் இருந்த அந்த பெயரே வந்துவிடும். நம்ம பிறந்த போது பிறந்தது சவம், பிரசவம் அப்படின்றாங்கல்ல. அப்ப நம்ம அந்த பெயர் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த பெயருக்குரியவர்களாக நம்ம ஆகவில்லைன்னா திருப்பி அந்த ஆதியில நம்ம சவமா வெளியில வந்தோம்ல, அந்த பெயரே நமக்கு வந்துடும். அப்ப உன் வீட்டில் நீ தேடி வைத்திருக்கும் உரல், உலக்கை முதலியவனாகிய ஒவ்வொன்றும் இருக்கும் இடம் தெரியும் அல்லவா? ஆம், இவற்றை எல்லாம் உனக்கு தேடி தந்த உன் உயிர் எங்கே இருக்கிறது? காட்டு என்றால் அது உன் தேகத்தில் குடியிருக்கும் இடத்தை உன்னால் காட்ட முடியவில்லையே அப்படின்னு ஒரு வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப தெரியாமல் இருப்பதால் தான் கடைசி நேரத்தில் யமன் அதை பற்றி கொண்டு போய் சின்ன பின்னப்படுத்தி நரகத்திற்கு ஆளாக்கி விடுகிறான். அப்ப இந்த எச்சரிப்பு சத்தம் இதோ உன் செவியில் போட்டு விட்டதே, அடுத்த கணம் அதை தேடி காணும் முயற்சியில் முழு மூச்சாக நீ ஈடுபடுவதுதான் மனித அறிவின் லட்சணம். இப்ப மனித அறிவின் லட்சணம் நமக்கு என்னவா இருக்குன்னா, அந்த எச்சரிப்பு சத்தம் நம்மளுக்கு இப்ப காதுல விழுந்துருச்சு. அத என்னதுன்றத முழு மூச்சாக நம்ம ஈடுபட்டு மனித அறிவின் லட்சணம்
ஈடுபடுவதுதான் மனித அறிவின் லட்சணமாக இருக்கிறது. அப்ப கடவுள் இல்லை என்கிறானே, அவனை பார்த்து நீ இப்போ சொன்னாயே அந்த சத்தம் எங்கிருந்து வருதப்பா, உன் கடமாகிய உடலுக்குள் உள் இருந்துதானே வருது என்று அவனை கேட்டுப்பார். மேலும் கீழும் விழிப்பான். அந்த சத்தம் இந்த தூலமாகிய உடலில் எந்த எல்லையில் இருந்து உதித்து எழும்புகிறதோ அந்த திருத்தலம் தான் கடவுள் இருக்கும் எல்லை என்பது உலக மக்களுக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் நீங்க இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க, அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதெல்லாம். அப்ப தன் ஜீவனை காணார், தன் உயிரை காணார், இறை பொருளை காணார். இப்ப கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் தன்னிடத்தில், அதாவது தன் கடத்திற்குள் உயிர் இல்லை என்று சொல்கிறவனை தானே ஆவான். அப்படி ஓடியாடி நடக்கிறானே என்கிறாயா, அது ஒரு நடைப்பினம் என்று சொல்லலாம். அப்ப கடவுளே இல்லைன்றவங்க எல்லாம் இயற்கை, கடவுளே இல்லை அப்படின்றவங்கள நம்ம பார்த்து நீ என்ன அதாவது தன் ஜீவனை காணார், தன் உயிரை காணார், இறைப்பொருளை காணார். கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் தன்னிடத்தில், அதாவது தன் கடத்துக்குள் உயிர் இல்லை என்று சொல்கிறவனே. அப்ப உன்கிட்ட கடவுள் இல்லைன்னா அப்ப உன்கிட்ட உயிர் இல்லையா? அப்ப நடந்துட்டு இருக்கியே, ஓடிட்டு இருக்கியன்னா அப்ப அவன் நடைப்பினம்ன்றதுதான் நம்ம சொல்லணும். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை நடைப்பினம் என்று சொல்ல வேண்டும்ன்றது அந்த வாக்கியத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம்க்கா. அப்ப நீங்க இன்னைக்கு எல்லாமே எடுத்து நம்ம என்ன அந்த மறுபிறப்புனா அந்த ஜீவன் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது, நம்ம எப்படி வந்தோம், அந்த நாதம் எங்க இருந்து வருது, அதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப இன்னைக்கு கொஞ்சம் நடுவுல நான் மிஸ் பண்ணிட்டேன்க்கா. தடமாற்றம் அதுதான்க்கா இன்னைக்கு சபை சிறப்பு. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவ கர்த்தாதி கர்த்தர் பிரம்ம பிரகாசம் வெளிசாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி அக்கா இன்னைக்கு பகிர்ந்த ஒவ்வொரு முத்துக்களையும் நான் வாங்கி கொண்ட முத்துக்களையும் மறுபடியும் சபை மூலியமா தெரிவிக்கிறேன். அக்கா இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்ததும் குவா குவா என்ற சத்தம் வெளியாகிறது, அது எங்க இருந்து அக்கா இன்னைக்கு அந்த வாக்கியம் மூலியமா தெரிவிச்சாங்க. அப்போ அதில் அந்த தாயோட கருவில இருக்கும் போது எப்படி மூச்சும் பேச்சும் இல்லாத ஒரு எல்லையில, அந்த மூச்சும் பேச்சும் சத்தம் இல்லாத ஒரு எல்லையில இருக்கு. அந்த சத்தம் எப்படின்னா வெளியே ஒரு வாசல் திறந்ததும் மடார் என்று அந்த மூச்சும் பேச்சும் வருது. அப்போ தாயோட கருவறையில் இருக்கும் போதே அந்த மூச்சானது ஒரு எல்லையில அந்த வில்லு போல் வளைக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ வெளியில வந்தோடனே இப்போ ஒரு தவளை எப்படி இருக்குன்னா, அந்த தவளை மீன்களை எப்படின்னா அது போல தேவர்கள் அந்த குழந்தைக்கு அந்த ஒரு எல்லையில அந்த இது அடக்கி வைக்கிறாங்க. அப்போ ராஜாவா இருந்தாலும் இப்போ ஒரு ராஜாவா இருந்தாலும் அவங்களை பிறந்தது அது பிரசவமாச்சான்னு கேட்டா அவன் கோபிக்கிறது. ஆனா அது ஒரு சவமா தான் இருக்கு. அப்போ அது வெளியே வந்ததுன்னா பிரசவம் ஆச்சா, அதுக்கு ஒரு தெய்வ நாமத்தை சூட்டுறாங்க. அப்போ அந்த நாமத்தை சூட்டோன்னா அதுக்கு அந்த ஒரு இது வருது. அப்போ அந்த 9 வாசல், அப்ப அக்கா சொன்ன மாதிரி அந்த 9 வாசல், அந்த 9 வாசல் உள்ள இருக்கிறப்போ அது அறுத்தடித்த வாசல். அந்த அறுத்தடித்த வாசல் எப்படி இருக்குன்னா, அந்த 9 வாசல் உள்ள அது இது ஒரு எல்லையில இருக்கு. அது வெளியே வந்தோடனே அது அந்த 9 வாசலும் திறக்கப்படுது, ஒரு வாசல் மூடப்படுது. அப்ப அந்த ஒரு வாசல், அந்த ஒரு வாசல் தான் அந்த ஆதி மூல அந்த தெய்வம், அந்த ஆதி மூல அந்த ஒரு வாசல். அந்த என்னன்னா அந்த யதார்த்தம் என்ற அறிவு குழந்தைக்கு என்ன இருக்குதோ அந்த யதார்த்தம் என்ற அறிவு அது முன்னையில அந்த பிறந்த குழந்தைக்கு அது இருக்குது. அது வளர வளர அது மனம் என்ற ஒரு மனம் என்ற ஒரு பக்குவத்துக்கு வந்தோடனே அது அந்த அறிவெல்லாம் மழுங்கி போகுது. அப்போ அந்த அறிவு என்ன, நம்மளுக்கு ஏற்கனவே தெய்வம் கொடுத்த அறிவு குழந்தை பருவத்துல தான் இருக்குது. அது மறுபடியும் அது மாறுது. அது எப்படி மாறுதுன்னா அந்த மனம் வெளியில அழைப்பாளத்துல அது மனமா மாறி போகுது. அப்போ அக்கா சொன்ன மாதிரி அந்த இப்போ நம்மளுக்கு எப்படின்னா இந்த உலக கல்வி எப்படி இருக்குன்னா, அது படித்த பிறகுதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக முடியும். ஆனா இந்த மெய்க்கல்வி என்னன்னா, மெய்க்கல்வி இப்போ தொடங்கும் போதே தெய்வமர்கள் நம்மளுக்கு ஜீவமுக்தன் என்ற அந்த பட்டத்தை தெய்வமர்கள் நம்மளுடைய தலையில சுட்டு வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மெய்ஞானம் தினந்தோறும் நம்ம இந்த மெய்ஞானத்தை பத்தி பேசும்போது புது புது வீடுகள் தந்துகிட்டே இருக்காங்க. அப்ப தினந்தோறும் நம்ம அந்த விஸ்வரூப தரிசனம் நம்ம தினந்தோறும் காட்சியை நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கோம். அப்போ இது எப்படி இருக்கா, இந்த
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலும் தெய்வத்தோட செயல் நினைக்கும் போது அந்த அந்த விடிவு எப்படிதான் நம்மளுடைய இந்த குழந்தை பருவத்துல இருந்து இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய பருவம் அந்த இது இருக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் மாறுது. ஆனா நம்மளுக்கு தெரியல அந்த வித்தியாசம் பார்க்கதான் நம்மளுடைய தாயோட கருவில அந்த குவா குவான்ற சத்தம் வெளியே வந்ததுன்னா அந்த குவா குவா சத்தம் எங்கிருந்து வருதே நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. ஆனா இருக்குது. ஆனா ஒரு நிலையில அதை மறைச்சு வச்சிருக்காங்க தெய்வமார்கள். அப்ப வெளியே வந்ததுன்னா அந்த சத்தம் கிளம்புது. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு பாட ரகசியமா இருக்குதுன்றது நம்ம இல்ல நான் உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறேன். அப்போ அதுக்கும் தெய்வமார்கள் உழவு சொல்லிட்டாங்க. அதிலே திறந்த சத்தம் இருந்து வந்தது எங்கே, அப்போப்பும் கலந்து நின்ற அருக்குரு எங்கே. அப்போ அந்த மெய்நிலை பொருளத்துல கூட தெய்வமார்கள் நம்மளுக்கு அந்த பாடல் மூலமா வெளியாக்கி இருப்பாங்க. ஆனா இத்தனையும் எப்படி நம்ம உணர்ந்து கேள்வியா போட்டு அதுக்கு தெய்வமார்கள் இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று பெற்றனை எங்கிலும் மிரண்டிட வேணாம் என்று சொல்வோம். அப்போ சுத்த நாதர் சொல்லொரு பொருளினாலே அந்த நம்மளுக்கு விடிவு வரும்ன்றது தெய்வமார்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குவான்ற சத்தம் அந்த ஆதி மூல இடத்துல இருந்தா ஒருத்தன்றது தெரியுது. அந்த 9 வாசல் அடுத்தடுத்த வாசல் ஒரு வாசல் திறக்கப்பட்டு ஒரு வாசல் மூடப்பட்ட அந்த ஒரு வாசல் நம்ம போனோம். அதான் ஆதி மூல அந்த வாசல் இருந்து தெரிஞ்சுக்கிட்ட இன்னைக்கு சபா சிறப்புகள். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அவர்கள். கொதிக்க வைக்கிற தண்ணியை குடிச்ச வாயில வச்சிருந்தா அந்த காலை செய்தாலே மாட்டான். நமஸ்காரம். வாக்கியம் 267. இது ஒரு முக்கியமான திருவாச்சம். அனைவரும் மனப்பாடம் செய்து பண்ணியிருக்க வேண்டும் என்று நான் சில அறிஞர்கள் சொல்லி பேசியிருக்கிறேன். ஆண்டவர்கள் வாழ்க்கைக்குள் வாழ்க்கை விடுவது ஒன்றுதான் வேலை. இந்த சொத்து நமது இருப்பவர்களாகிய இந்த பொன்னரங்க நமது மனைவி இறுதித்துவம் தருகிறவள் இவள் தான் என்றிருந்தால் நீ தானத்தையே ஏற்காவிலும் அது தானே உன் தலையில் தோன்றும் கட்டி ஏற்றிவிடும். இது தன்னது என்று எண்ணம் நீக்கமாக வந்தபோது நமது தெய்வம் தண்ணீர் பிராணிகளுடைய வார்த்தைகள் மௌனகாரையாக சர்வலோகத்திலும் பெரிய ஒன்றுதான் என்று நமது ஊக்கமும் துணிச்சலும் நம்மை அந்த ஒரு திருவுலகில் வீட்டை கூட்டாக்கியது நம் பொன்னரங்கம். எல்லாவற்றிற்கும் மேலான நிஜமான ஒரு மனைவி என்று எண்ணம் வருவதே பிரத்யேகமான உபதேசம். நமது தேவன் அறியாதவர் என நம் சிறப்பு அறியாதது என்று நீ சதா நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு உண்மைக்கு இருக்கும் அன்பே சாதனை. முழுமையான நிச்சை உங்களுடைய உறுப்பினர்களிடம் நினைக்க முழுகிடத்தை பற்றி பேச அங்கெல்லாம் முழுகிடத்திலேயே நெய்வேதியம் செய்வதே இச்சை. என்னை நினைத்து உன் மனத்தினை என்னையே நினைந்தே நஷ்டனை குறித்தது. என்னையே குருவாக எப்பொழுதும் இசை. என்னையே வந்து அடைந்து அதுவே மெய்யே அது மெய்யே. ஏதும் ஆசான் சென்னையே வேறு விளக்கம் அவர்கள் திருவாக்கு. எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் மண்ணும் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லா வண்ணமாக மாறிவிடும். பார்வையை பாண்டியன் தன்னையே வைக்கிற பார்க்குமே தொழில் வேறு இல்லையடி என்று பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் திருவாய் வளர்ந்து அறிஞர்கள். நேற்று
டாக்டர் ஆண்டவர்கள் பத்தி ஒரு பிஹெச்டி இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டாக்டரேட் பிஹெச்டி வந்துட்டாங்க. தெய்வம் நமக்கு அது பண்ணியிருக்கிறாங்க. நமஸ்காரங்க. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.